गोविन्द गोकुलनन्दन गोविन्द गोविन्द हरि गोविन्द गोकुलनन्दन गोविन्द. சுவாமி எம்பெருமானார் என்று சொல்லி இந்த பூவுலகத்திலே வந்து அவதாரம் பண்ணினார். அவர் யார் என்று சொன்னால், பரமபதத்திலே இருக்கக்கூடிய நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன். அப்பொழுது சேஷன், ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடியவர் தான் படுக்கையாக இருக்கார். அது மேலே தான் அவர் படுத்திருக்கார். ஏன் வேற படுக்கையே இல்லையா அப்படின்னா, எம்பெருமானுக்கு படுக்கணுங்கிற அவசியமே இல்லை. என்ன தூக்கமாகிறது அவருக்கு. உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான், உறங்குற மாதிரி இருப்பாராம். என்ன காரணம் என்றால், முதல் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பக்கத்தில் தொட்டில் இருந்தால் நீ நல்லா தூங்கியான்னு கேட்டால், எங்கே தூங்குறது, குழந்தைய விட்டு நான் எப்படிமா தூங்குறது, நான் தூங்கியே ரொம்ப மாசமாச்சுருப்பாங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை பிரசவித்த உடனே அந்த தாயானவள் ஒரு குழந்தைக்கு தான் தாய். மேலாத்தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே. உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவன்களுக்கு, மனிதன் மட்டுமல்ல, மரம் செடி கொடி அத்தனைக்கும் யார் தாய் என்று சொன்னால் எம்பெருமான் தான். எப்படி தாயாக சொல்லப்படும் என்றால், ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான். உயிர் படைத்தான். எப்படி படைத்தான்னு சொன்னால், தன்னுடைய நாபிக்கமலத்தில் முதல்ல யோசிச்சாராம், இந்த உலகம் இவ்வளவு காலம் இருந்துருச்சு, ஒரு வினோதமான எம்பெருமானுடைய படைப்பு. ஒவ்வொரு யுகங்களிலும் எம்பெருமான் தன்னை, இந்த உலகம் முழுவதையும் தனக்குள்ளே அடக்கிக் கொள்வான். எப்படி அடக்கிக் கொள்வான் என்று சொன்னால், ஒரு சிலந்தி பூச்சியை பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வலை கட்டும். வலை கட்டி என்ன செய்யணும்னா, அந்த பகுதியில் போகக்கூடிய ஒரு பூச்சியை பிடிச்சி சாப்பிடும். சரி, நமக்கு இந்த இடம் இனிமேல் லாய்க்கலன்னு முடிவு பண்ணால் அந்த வலையை கூட தன்னுடைய வாய்க்குள்ளே தள்ளி. ஒரு சிலந்தி பூச்சிக்கே இந்த குணம் இருக்குது என்று சொன்னால், கடல் இருக்க, கடல் யாராவது போய் அலையை தள்ளி விடுறாங்களா, தானாக வரும். சரி, யாராவது அடக்க முடியுமா, அடங்காது. அப்புறம் அதுவாக அடங்குது. தன்னுடைய திரைத்தெழுந்த தடங்க நீர், தன்னுடைய அடங்குகின்ற தன்மை போல் ஒரு தண்ணீர் தானாக அடங்குது. ஒரு சிலந்தி பூச்சி தனக்குள்ளேயே அந்த நூலையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறது. இதே மாதிரி எம்பெருமான் ஒவ்வொரு அவதாரங்களிலும் வந்து தானும் கூடவே பிறந்து உலகத்தை காப்பாற்றுவதற்காக. எப்படி திருவிழா காலங்களிலே காவல்துறை ஆஃபீஸ் அவங்களுடைய ஸ்டேஷன் இருக்கும் ஊரில், ஆனாலும் திருவிழா நடக்கக்கூடிய இடத்துல ஒரு அவுட் போஸ்ட் போடுவாங்க. ஏன்னு கேட்டால், ஸ்டேஷனுக்கு இதுக்கு ரொம்ப தூரம் அதிகம், இங்கே நம்ம இருக்கணும் இருக்குது. அதே மாதிரி எம்பெருமானுடைய ஸ்டேஷன் இது பரமபதம். அங்கிருந்து ரட்சிக்க முடியுமானா முடியும். ஆனால் இந்த அடியார்களுடைய முகத்தையெல்லாம் பார்த்து ஆனந்தப்படும். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா, இதே யூடியூப்பில் வந்தால் பார்க்கலாம். அடியேனதே யூடியூப் வருது பார்க்கலாம். ஆனால் அடியேனை பார்க்கறது கூட பார்த்துடலாம். அடியேன் பொங்கலையெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, இந்த சந்தோஷம் அதில் வராது. அப்படியே செல்ல பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. எம்பெருமான் பரமபதத்தில் இருந்த பொழுது இந்த அடியார்களுடைய அந்த பாரிப்பு, இவர்கள் எப்படி ஆனந்தப்படுறாங்க, எப்படி துக்கப்படுறாங்க எல்லாம் நேரில் வந்து பார்க்கணும்னு நினைச்சாராம். அதற்காக ஆதியன் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வன். அப்படி ஒவ்வொரு யுகங்களிலும் அத்தனையும் தனக்குள்ளே அடக்கிக் கொண்டு மீண்டும் என்ன செய்கிறார் என்று சொன்னால், முழுக்க முழுக்க பழையபடியும் பிறப்பிக்கின்றார். பிரம்மாவை படைச்சு இப்போ இருக்கிறது எத்தனாவது பிரம்மா, இப்போ இருக்கிற சிவன் எத்தனாவது சிவன், ஏகாதச ருத்திரர்கள், 12 ருத்திரர் இருக்காங்க. இதோ ருத்திரன்னு சொன்னால் ஒருத்தர் மட்டும் கிடையாது, சிவன்னா ஒருத்தர் கிடையாது, 12 இருக்காங்க. ஒவ்வொரு யுகத்தில் ஒருத்தர் வருவாங்க. துவாதச ஆதித்தர்கள், ஏகாதச ருத்திரர்கள், 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. அதில் எல்லாம் இதில் தெய்வங்களை உயர்த்தி சொல்வது, தாழ்த்தி சொல்வது, தெய்வமே இல்லைங்கிறவனோட இது மோசம். தாழ்த்தி சொல்றதெல்லாம் கிடையாது. நமக்கு எது தேவையோ அதை கொடுக்கிறவனை நம்ம உயர்வாக நினைச்சோம். பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறான், ஒரு பஸ்ஸு கூட நிற்கலை,
ஏதோ ஒரு டவுன் பஸ் டிரைவர் நிறுத்தி ஏற்றிட்டாருன்னா அப்பா மகராசன் நிறுத்தினானேங்கிறான். அவருக்கு நமக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அந்த ஸ்டாப்ல நிறுத்தினதுக்கே சந்தோஷப்படும். அந்த நேரத்தில் 2 இட்லி சாப்பிடணும்னு கொடுத்தா கூட நமக்கு பஸ் ஸ்டாப்பில் தான் பஸ்ஸு தான் வேணும். இந்த தேவதவந்தரங்கள் எல்லாரும் அவரவருடைய சக்திக்கு எல்லாத்தையும் வழங்க வல்லவர்கள். ஆனால் அதுக்குள்ளதான் நமக்கு பசிக்குது. அதை இரும்பு கடையில் வேலை பார்த்தா பழையபடியும் பசிச்சா இரும்பையாக சாப்பிட முடியும். அதுக்கு பழையபடியும் எங்கே போகணும்? ஒரு உணவகத்துக்கு போகணும். உணவகத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு ஆடை கழிஞ்சு போச்சுன்னா ஜவுளி கடைக்கு போகணும். இப்படி தனித்தனியாக இருந்ததான் இப்போ என்ன பண்ணிட்டாரு? திருமால் மாலாக்கி மாலை கிடையாது, மால் ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் மாலுங்கிறாங்க. மால் என்று சொல்லக்கூடியது திருமால் மாதிரி தான். அங்கே எல்லாமே கிடைக்கும். சரி, எல்லாமே கிடைக்கும், பணம் கிடைக்குமா? கையில் கொண்டு போகிறது தான் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் எம்பெருமான் ஒருவன் தான் திருமால். மகாலட்சுமியை மார்பில் வச்சிருக்கான். மகாலட்சுமியானவள் நமக்கு தேவையானவற்றை கொடுத்து தேவையில்லாத ஒரு சூழ்நிலை உருவாகின்ற பொழுது எம்பெருமானிடத்திலே நம்மை காட்டி, இவர்களெல்லாம் நம்முடைய பிள்ளைகள், இவர்களை ரட்சிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த தவறு செய்தார்கள். தவறு எப்படி செய்தார்கள்? இந்த தவறுக்கு யார் காரணம்? நாம தானே பெற்று வளர்த்தோம். இதுக்கு யார் அந்த பிள்ளையா காரணம்? நாம வளர்த்தது தான் சரியில்லை என்று தாயாரானவள் இவள் சந்நிதியாலே காகம் தலைப்பெற்றது. அது இல்லாமையினாலே ராவணன் முடிந்தான் ஆகினாலே பிராட்டினுடைய புருஷாகாரத்தினாலே அவர்களுக்கு இவர்களுடைய பாவத்தை எல்லாம், அதாவது சொல்றார், திருவடியை பொறுப்பிக்கும் அவள் தன் வழி வருபவனை பொறுப்பிக்க சொல்ல வேண்டாவது. திருவடியானவள் என்ன செஞ்சார்னா, காட்டில ராவணனுடைய அந்த அசோக வனத்திலே சென்று இவர் பார்க்க போறப்ப அவர் தற்கொலை பண்றதுக்கு தயாராகிட்டார். தன்னுடைய சடையவே எடுத்து மரத்துல மாட்டினான். இப்ப நம்ம மாதிரி மாட்டான்னு சடாரி என்னன்னு சொல்றது, சபரியா கையோட வந்தது. அவ்வளவு நீளம், தன்னைத்தானே முடிஞ்சுக்கிட்டு அதை அளவுக்கு முடி அவ்வளவு நீளமா, அவ்வளவு பெரிய முடியை எடுத்து கட்டி தானே தற்கொலை சொல்வதற்கு தயாராகிற பொழுது அந்த இடத்துல இருந்த ராமநாமத்தை சொன்னாராம் திருவடி. ஏனென்றால் நேரிலே போய் நான் ராமதூதன்னு சொன்னால் பயந்துட்டு கூட மேலும் உயிரை மாய்த்து கொள்ளலாம். அதுக்காக தனியாக இருந்து ராம் ராம் ராம்னு சொன்னாராம். இந்த ராவணனுடைய அவையிலே எப்படி ஒரு ராமநாமத்தை சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அப்படியே தன்னுடைய நிலையை மறந்து இனிமேல் நாம் இந்த முடிவிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி இந்த குரல் எங்கிருந்து வருதுன்னு கேட்டார். முதல்ல ஒதிதான் வந்தது. அப்புறம் நேரம் ஆஞ்சநேயர் முன்னாடி பிரித்தார். பிரித்து நான் ராமதூதன். ராவணன் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்படி ராவணனே இப்படி வந்திருப்பானோன்னு பயப்படுறார் பிராட்டி. அப்படி இல்லாமல் அவரை புரிய வச்சு அவருக்கு தெளிய வச்சு நான் தான் சொல்லி ஒவ்வொரு அடையாளங்களாக சொல்றார். சித்திரக்கூட திருக்க சிறுகாற்றை முனைதீர்ந்த வித்தகனே ராமாவோ நெண்ணனையும் என்று அமைக்க என்று அத்திரமே அதன் கண்ணே அறுத்ததும் ஒரு அடையாளம். அடையாளம் சொல்றார். என்னது தனிமையாக இருந்தப்ப நடந்ததோ அதெல்லாம் சொன்ன உடனே ஒக்குமால் அடையாளம் என்று உச்சிமேல் உகந்தாள் சீதையுமே, சரிதான் அப்படின்னு சொன்னானாம். அப்படி சொன்ன சந்தோஷத்துல ஆஞ்சநேயருக்கு என்னன்னா, மறைந்திருந்து பார்த்த பொழுது அங்க இருந்த அந்த ராட்சசிகள், அவங்க எப்பேற்பட்ட ராட்சசிகள் தெரியுமா? ஒரே கண்ணு, ஒரே காது, சிலருக்கு வயிற்றுல வாய், சிலருக்கு தலையிலெல்லாம் கொம்பு மாதிரி கோரமான தோற்றம். இப்படித்தான் இருப்பார்களான்னா அசுரர்களுடைய குணம் அப்படித்தான் இருக்கு. இப்போ நாம் அதெல்லாம் பார்க்கணுமான்னு நினச்சிங்கன்னா நல்லா பார்க்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா மனுஷன் மாதிரியே இருப்பாங்க. செயல்கள் பூரா எப்படி இருக்குன்னா ராட்சச குணமாக இருக்கும். தெருவில் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு கிடப்பாங்க. மனைவியை தூக்கி வெளியடிப்பாங்க. கண்டாரிகள் வரவே காதலன் தான் செய்திடுங்கிற மனைவியை கொண்டு வெளியடிப்பாங்க. ஏன்டா அப்படி பண்ணேன்னா ஏன் பண்ண என்னுடைய மனைவி நான் அப்படித்தான் அடிப்பேன். ராட்சசர்கள் குணம் யாருக்கு வருகிறதோ நல்ல குணம், அவர்களெல்லாம் நல்ல குணமுடையவர்கள்லாம் தேவர்கள். நல்ல குணம் இல்லாதவர்கள்லாம் அசுரர்கள், ராட்சசர்கள்.
ராட்சசனுடைய பிள்ளை ராட்சசனாதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இரண்யன் யாரு? ராட்சசன். உன்னுடைய பிள்ளை பிரகலாதன் யாரு? பிரகலாத ஆழ்வான், ஆழ்வானாக போற்றப்படுகிறார். என்ன காரணம் என்றால் சொரூப ஞானம் வந்துருச்சு. அதனால அப்படி வந்து நின்று அவர்களெல்லாம் துன்புறுத்தினதை நேரில் பார்த்தோம். கொடுமை அது. தன் கண் முன்னாடி பிராட்டியை அவ்வளவு துன்பப்படுத்தினா அதை பார்த்து 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 அப்படியே துடிச்சிட்டு இருந்தாராம். உடனே சூடாமணியை கொடுத்து நீ கொண்டு போய் ராமனிடத்தில் கொடுன்னு சொல்லி கொடுத்தாராம். அம்மா ஒரு சின்ன விண்ணப்பம் என்னன்னா, உங்களுக்கு இடைஞ்சல் பண்ண இவ்வளவு பேர் இருக்காங்களே, இவங்களை பூரா தும்சம் பண்ணிட்டு போறேன். என்னுடைய மனசு ஆறலை, உங்களை எவ்வளவு துன்பப்படுத்தினாங்க. அதாவது சொல்லுவாங்க, என்னுடைய பிள்ளையை அடித்தவன்னா ஒரு அடியாவது அடிக்காமல் விட மாட்டான். பக்கத்து வீட்டு பிள்ளைகளாக இருக்கும். இந்த அம்மா சொல்லும், என்னுடைய பிள்ளை அடித்ததுக்கு ஒரு அடியாவது என் கையில் அடிக்கணுமா. உடனே சொல்லுவாங்க, உன் பிள்ளை அடிபட்டதே அழுகுது, இன்னும் அந்த பிள்ளை அழுகிறதுனால என்ன உனக்கலாம். உடனே பிராட்டி சொன்னாலாம், என்ன அவர்கள் குற்றம் செய்தார்கள்? அவர்கள் செய்த குற்றமானது உங்களுக்கு இடையூறு பண்ணாங்க. இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க. இப்பொழுது ஒரு கட்சி ஆளுகிறது என்று சொன்னால் அவர்கள் யார் பேச்ச கேட்கணும்? இன்னைக்கு ஆளுங்கட்சி என்ன சொல்லுதோ அதான் கேட்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கட்சி போய் இன்னொரு கட்சி வருது, அது ஆன்மீகத்தில் முழு ஈடுபாடோடு இருக்குன்னா கோவிலை காக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு வந்துடும். ஏன் இப்போ இப்படி பண்ணுறீங்க, முன்னாடியே அப்படி பண்ணேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் யார் என்று சொன்னால் தலைவனுடைய மாதிரி தொண்டர். ராவணனுடைய கையாளாக இருக்கக்கூடிய ராட்சசிகள் அவன் சொன்னதை செய்தான். இதே பழையபடியும் வந்து விபீஷணன் அரசனான பிற்பாடு இந்த ராட்சசிகள் துன்பத்தை கொடுப்பாங்களா? எனவே இதற்கு காரணம் அவர்கள் தானே தவிர ராவணனே தவிர இவர்கள் இல்லை என்று சொன்னார். இல்லை, நான் கொடுமைப்படுத்தியிருக்காங்க, அவங்க குற்றம் பண்ணினார்கள், நான் கண்டிக்கணும். கவலைப்படாத, குற்றம் யாரு தான் பண்ணலை. நகைச்சன் அபராதி குற்றம் யார் பண்ணலை, எல்லாரும் பண்ணியிருக்காங்க. ராமன் பண்ணலையான திருவடிக்கு தூக்கி வாரி போட்டது. ராமன் குற்றம் பண்ணானா? என் தலைவன் குற்றம் பண்ணானா? நான் பண்ணலையா? பிராட்டி நீங்க பண்ணியிருக்கீங்களா? நீ பண்ணலையா? எல்லாரும் குற்றம் பண்ணாரு. நானும் பண்ணியிருக்கேன், நீயும் பண்ணியிருக்கேன், லட்சுமணன் தப்பு பண்ணியிருக்கான், எல்லாரும் பண்ணியிருக்கீங்க. எல்லாரும் பண்ணியிருக்கும் போது இவர்கள் மீது மட்டும் நீ குற்றத்தை சுமத்துவது எந்த வகையில் யார்? ராமன் என்ன தவறு செய்தான்? சந்தேகம் வரும் இல்லையா? பிராட்டியானவள் வனத்தில் இருக்கிற பொழுது அந்த மானை பாருங்கள் அழகுன்னு சொல்லி கேட்டாங்க. அது என்ன? பொன்மான். அந்த பொன்மான் வேணும் என்று சொன்னால் சர்வ ரட்சகனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அது பொய்மான்னு தெரியாதா? என்னரை கற்று எழுத்தர கற்றிருந்தாலும் கூட பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. நான் ஏதோ தெரியாமல் அதை கேட்டுட்டேன், அதெல்லாமா அதை பொய்மான்னு சொல்லி விட்டுருந்தா முடிஞ்சு போயிருக்கேன். என் சொல்லுக்காக அப்படியே பின்னாடியே போய் அதை கூட இருக்கு பிரிஞ்சாங்க. அது ராமன் செய்த குற்றம் இல்லையா? நான் செய்த குற்றம் சாட்சாத் மன்மத மன்மதன் என்று சொல்லக்கூடிய ராமன் பக்கத்தில் இருக்கும்போது இன்னொரு பொருள் மேல ஆசை வச்சன, அது குற்றம் இல்லையா? அதாவது நல்ல உணவு நம்ம வீட்டில் இருக்கு, அதை விட்டுட்டு எங்கேயோ போய் ஏதோ கிடக்கிறத எடுத்து சாப்பிட்ற மாதிரி அந்த மானிடத்துல எனக்கு புத்தி போச்சு இல்லையா, அது குற்றம். சாட்சாத் தர்மமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை விட்டு பிரிஞ்சம்பார், அதுக்கு அதுதான் காரணம். லட்சுமணன் என்ன குற்றம் செய்தார்? ராமன் வருமளவில் நீ இருந்து காத்துக்கன்னு சொல்லியிருந்தார். நான் கடுஞ்சொல் சொல்லித்தான் இருக்கேன். இந்த கடுஞ்சொல்லை பொருட்படுத்தாமல் அவருடைய நிலையில் அவர் இருந்திருக்கணுமே இல்லையா? அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் தள்ளியாக போயிருந்திருக்கணும் இல்லை? அவரும் அப்படி செய்யாமல் அவரும் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டார். இப்போ நீ வந்திருக்கியே, நீ என்ன பண்ண வந்த? தூதுவனா வந்த, தூது சொல்லிட்டு போக வேண்டியதானே. இவர்களெல்லாம் அழிக்கிறேன்னு சொல்றது உனக்கு என்ன பொருள்? எனவே நீ செய்த குற்றம் எல்லாரும் யார்தான் குற்றம் செய்யலை என்று சொல்லக்கூடியவன் பிராட்டி. குற்றம் செய்திருந்தாலும் வாங்க, பாவானாம் வா சுபானாம் வா எதீவா ராவணஸ்பயன். பாவம் பண்ணி இருந்தாலும் புண்ணியம் செய்திருந்தாலும் வாங்க, புண்ணியத்தை போட்டுட்டு வந்துருங்க, பாவத்தை விட்டுட்டு பாவத்தோடே வாங்க.
அறுத்த கை கத்தியோட வந்தாலும் சரி நான் ரசிக்கிறேன். ராவணன் தம்பியா இருக்கக்கூடிய விபீஷணன் அங்கிருந்து வந்தான். சரணாகதிக்கு வந்து நிற்கிறப்ப கூட வேற ஒரு 3 பேரோட மொத்தம் 4 பேர் அந்தர்கத சீமான்னு மேலே நிற்கிறார். அவர்கள் பெருமாளிடத்தில் சரணாகதி பண்ணணும்னு வந்து நிற்கிறான். சரணாகதி என்று சொன்னால் விடுகையெல்லாம் விட்டு தன்னையும் விடுகை எல்லாத்தையும் விட்டுட்டு அவனையே தஞ்சமாக வந்து நிற்கணும். நம்ம பேர் சொல்லுவாங்க ரொம்ப பக்தியானவர். பக்திங்கிறது பெரிய விஷயம் இல்லை. எல்லா பொருள் மேலேயும் ஆசை இருக்கு, இறைவன் மேலேயும் ஆசை இருக்கு. அதான் பக்தி. அவ்வளோதான். இப்போ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருந்து கேட்போம். மணியை பார்த்தோம்னா ஐயோ நாடகம் போயிட்டு இருக்கேன்னு மனசு வருது. அப்போ இதில் பக்தியா அதில் பக்தியான ரெண்டுலையும் பக்தி. பெருமாளை பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுவோம். பெருமாளை பார்த்த கண்ணிலேயே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பொம்மையை பண்ணி வச்சுருப்பாங்க ஜவுளி கடையில், என்ன மாதிரி சேலை கட்டியிருக்கு. அப்போ பார்வையினாலே இதுலேயும் இருக்குது ஆசை, அதுலேயும் இருக்குது. அது பக்திங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அப்போ எது எல்லாம் பற்றுகையெல்லாம் பற்றி அவனை பற்றுகை பக்தி. எல்லாத்தையும் பற்றிட்டு அவனையும் பற்றுது. விடுகையெல்லாம் விட்டு தன்னையும் விடுகை பிரபக்தி. எல்லாத்தையும் விட்டுறணும். எல்லாத்தையும் விடுறதுன்னு சொன்னால் எல்லாத்தையும் விடுறது என்று சொன்னால் நீர் நுமது என்றிவை வேறு முதல் மாய்த்து இறை சேர்மை எண்ணுதுன்னு கூட சொல்லக்கூடாது. நீர் நுமது என்னது என்னுடையதுன்னு சொன்னாலே பாசம் வந்துருக்கும். அதனால தான் வைஷ்ணவத்தில் கேட்பாங்க, தேவதி இந்த திருமாளிகை யார்? தேவதி என்ன எழுதியாக கொடுக்க போகிறோம், சொல்கிறதுக்கு என்ன வெளியே? இந்த குழந்தைகள்லாம் யார்? எல்லாம் தேவதையோட அபிமானத்தில் பிறந்தது தான் அப்படின்னு வரணும். ஏனென்றால் அங்கே கூட நான் என்னுடைய பிள்ளை என்னுடைய வீடுன்னா அகங்காரம் வந்துடணும். அந்த அகங்காரத்தை அற்று இருக்கக்கூடிய நிலைக்குத்தான் பிரபக்தி. அந்த பிரபக்தி விஷயமாக இருக்கக்கூடியவனைத்தான் எம்பெருமான் விரும்பி ரட்சிப்பான். ஆகினாலே அதை அதாவது பிராட்டியானுடைய புருஷாகாரத்தினால தான் காகம் தலைப்பெற்றது. அதில் இல்லாமையினாலே ராவணன் முடிந்தான்னு சொன்னான். ராவணன் முடிந்ததுக்கு என்ன காரணம் என்றால் பிராட்டியினுடைய புருஷாகாரம் இல்லை. எனவே அப்பேற்பட்ட அந்த ராமாயணத்திலே எம்பெருமானுடைய திருக்குணங்களை எல்லாம் அனுபவித்தவர் யார் என்று சொன்னால் சுவாமி எம்பெருமானார். அமுதனார் சொல்லுகிறார், படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணம் கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் கணந்துள்ளம் கனியும் நல்லோர் அடிகண்டு கொண்டு வந்து என்னையும் ஆளவர்க்கு ஆக்கினரே. அமுதனார் சொல்றார், படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடி கொண்ட கோயில். யார் என்றால் ராமானுஜன். அவருக்கு எப்படி அந்த ஞானம் அதை கேட்கக்கூடிய வாய்ப்பு கொண்டதென்றால் ராமானுஜருடைய தந்தையார் ஆசூரி கேசவர், தாயார் பூமி பிராட்டி காந்திமதி. இந்த தாயார் கூட பிறந்தவங்க இன்னொரு அம்மா பேர் என்ன, பெரிய பிராட்டி. இந்த 2 பேருக்கும் கூட பிறந்தவர் தான் திருமலை நம்பி என்று சொல்லக்கூடிய பெரிய திருமலை நம்பி. அவர் எங்கே இருந்தார்னா திருமலையில இருந்து தொடர்ந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். இன்றைய நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை கைங்கரியத்தையும் தொடர்ந்து செய்தவர் திருமலை நம்பி. அதனால தான் அங்கே மற்றவங்களுக்கெல்லாம் சன்னதி இருக்காது, திருமலை நம்பிக்கு மட்டும் இருக்கு. ராமானுஜருக்கு உள்ளே இருக்கு, இவருக்கு வெளியே இருக்கு. அனந்தாழ்வானுக்கு இருக்கு. ஏன்னா அனந்தாழ்வான் தான் நித்திய கைங்கரியம் பண்ணவர். எனவே அப்பேற்பட்ட பெரிய திருமலை நம்பியானவர் சுவாமி குழந்தை பிறந்திருக்கணுன்னே நேராக ஸ்ரீபெரும்புதூர் வந்தார். கேள்விப்பட்ட உடனே அந்த குழந்தைய பார்த்தார். அப்படியே பொசு பொசுன்னு இருக்கு, உடம்பெல்லாம் அப்படியே ரோஸ் கலரில் இருந்துச்சான். பார்த்தாரான், குழந்தை என்ன இவ்வளவு ஆனந்தமாக இருக்குது. கண்ணை பார்த்தாரான். கண்ணை பார்த்தா அது எப்படி இருக்குன்னா தேஜோ ரூபமாக இருந்ததான். இதை பார்த்த உடனே ஒரு ஆனந்தம் வருது. என்னடா இப்படி ஒரு குழந்தை, இதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. என்ன பேர் வைக்கணும்? கைங்கரியமே துடிப்பாக இருக்கிற மாதிரி கையும் காலம் ஆட்டிட்டு இருந்ததான் குழந்தை. பார்த்தாராம், இந்த குழந்தைக்கு
லட்சுமணன் பேர் வைக்கணும். ஆனால் லட்சுமணன் வைக்கிறது ஏற்கனவே லட்சுமணனுக்கு பேர், இவருக்கு இளையாழ்வார்னு வச்சார். ராமானுஜருடைய இயற்பெயரானது இளையாழ்வார். பின்னாடி தான் ராம அனுஜன். ராம அனுஜன் என்று சொன்னால் ராமனுக்கு பின்பிறந்தவன் என்று அர்த்தம். ராமனுக்கு பின்பிறந்தது யாரு? லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணனுடைய அதே பெயரை தான் இவருக்கு வச்சதுனால இளையாழ்வார்னு வச்சார். அந்த இளையாழ்வார் எல்லாம் கற்று தெளிந்து எப்படி இருந்தார் என்று சொன்னால், இப்போ எல்லாம் நம்ம கல்வி பள்ளிக்கூடங்களில் போகிறோம்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்த பாடு என்ன படித்தேன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. என்ன காரணம் என்றால் அவர்கள் படிப்பது கூட பரீட்சை முடிஞ்சதுன்னா அவ்வளோதான். இதெல்லாம் நீ படித்தேன் இப்போ ஞாபகத்தில் இல்லைப்பா. அப்புறம் திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது தேவைன்னு சொன்னால் அப்புறம் கூகுளில் போட்டு அதை பார்த்து இதில் பார்த்து சமாளிக்கிறாங்க. அந்த காலத்தில் கல்வி எப்படி என்று சொன்னால் பேப்பர் கிடையாது, பேனா கிடையாது, அத்தனையும் வாயில் சொல்லி காதில் கேட்கணும். அந்த காதில் இருந்து பழைய முடியும் அந்த வாயில் சொல்லி அடுத்தவங்க. அதுக்கு பேர் தான் வாய்மொழி என்றார். வாய்மொழி என்று சொன்னால் வேதத்துக்கு வாய்மொழின்னு பேர். அதை கசடர கற்றார். அப்படி கற்றவர் 16 வயசாச்சு. அந்த நேரத்தில் அவருக்கு விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் தான் பிறந்திருந்தாலும் அத்வைத கருத்துக்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தது. இப்போ நாமெல்லாம் நம்முடைய செய்திகளை மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, நம்முடைய எதிரிகள் இடத்துல என்ன மாதிரி இருக்கு, அவர்கள் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குணம்னா அங்கே என்னென்ன குற்றம் இருக்குன்னு தெரிஞ்சால் தானே அதை நாம் செய்யக்கூடாது. உடனே யாதவ பிரகாசன் ஒருத்தர் எங்கே இருந்தாருன்னா திருப்புக்குழி என்று சொல்லி காஞ்சிபுரத்திலிருந்து கொஞ்சம் தூரம் போகணும்னு சொன்னால் ராமச்சந்திரன் தன்னுடைய திருக்கையாலே ஜடாயுவுக்கு அந்தம கிரிகைகள் செய்த இடம். அந்த இடமே முன்னாடி இருக்கு. இப்போ அதெல்லாம் சொன்னால் தெரியாது. என்ன சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும்னு சொன்னால் வருத்த பயிர் முளைக்கும் தாயார். உலகத்தில் எங்கேயுமே அது கிடையாது. நாம் ஒரு ஒரு பயிரானது அல்லது ஒரு செடியானது நமக்கு மீண்டும் முளைக்கக்கூடாதுன்னு நினச்சா நெருப்பு வச்சா போயிடும். அந்த விதையை வறுத்தாச்சுன்னா முளைக்காது. அப்படி இல்லாமல் அந்த சன்னதியில் மடப்பள்ளியில் பாசிப்பயிர் அப்படியே வறுத்து அங்கே வரக்கூடிய பெண்களுக்கு புத்திரப்பேர் இல்லாதவர்களுக்கு அங்கு இரவிலே மடியிலே கட்டிக்கொண்டு அவர்களுடைய சன்னதி தீர்த்தத்தை அர்ச்சகர் அடிச்சு விடுவார். அவ்வளவுதான். அப்படியே அங்கேயே இரவு முழுவதும் தங்கியிருந்து மறுநாள் காலையில் பார்த்தா அந்த வறுத்த பயிர் முளைச்சிடும், நல்லா முளைச்சிடும். சிலருக்கு அளவாக முளைச்சிருக்கு, சிலருக்கு முளைக்காது. யாருக்கு புத்திர சந்தானம் இல்லாமல் இருக்காங்களோ அவர்களுக்கு முளைக்காது. இது எப்படி முடியும் என்று சொன்னால் எம்பெருமான் பிராட்டியிடத்தில் கொண்ட புருஷாகாரத்தினால தான், அந்த பிரீதியினால தான் ஜடாயுவை இழந்து கூட அதுக்கு பின்னாடி உயிரோடு இருந்தாராம். ஏன்னு கேட்டால் ஜடாயு தன்னுடைய தந்தையாக பாவித்தார். ஜடாயுவும் தசரதனும் நெருங்கிய நண்பர்களாம். அவர்களை பிரிஞ்சது, தசரதனை பிரிஞ்சது கூட எனக்கு துன்பம் இல்லை, ஜடாயுவை பிரிஞ்சுட்டேன்னா. அப்படி அது இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் பிராட்டியனிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அன்பினாலே. அப்படி இருந்து அங்கு என்ன பண்ணார்னா தன்னுடைய கையினாலேயே சரம கைங்கரியம் பண்ணார். தசரதனுக்கு பண்ண முடியாத அந்த சரம கைங்கரியத்தை தன் ஜடாயுவுக்கு பண்ணாராம். அப்பேற்பட்ட இடம் திருப்புட்குழி. திருப்புட்குழி, இப்போ திருப்புட்குழின்னு சொல்லுவாங்க. புல் என்றால் பறவை அரசன், புல்குடி. அந்த திருப்புட்குடியிலே யாதவ பிரகாசன் என்று சொல்லி ஏகதண்ட சன்னியாசி. இப்போ நமக்கு என்னன்னு தெரியாது, ஆளாளுக்கு ஏதோ ஒரு கோல் வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி. ஒரு கோல் மட்டும் வச்சுருக்கிறவங்க, 2 கோல் வச்சிருக்கிறவங்க, 3 கோல் ஒன்றா கட்டி வச்சிருப்பாங்க. இந்த 3 கோலும் 2 கோலும் 1 கோலும் எதை காட்டுகிறது என்று சொன்னால் நாங்கள் எல்லாவற்றையும் துறந்து ஏகதண்ட சன்னியாக இருக்கிறேன், அகம் பிரம்மம், நானே தான் இறைவன் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அப்படி இருந்தவர் தான் யாதவ பிரகாசன்.
அவரிடத்துல போய் அத்வைதம் கற்றுக்கிறார். கற்றுக்கொண்டு இருக்கிற பொழுது அவருக்கு என்னன்னா தவறான சில செய்திகளை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல வேத வாக்கியம் கத்தியாசம் புண்டரீகாட்சம், கவியாசம் புண்டரீகாட்சம், எம்பெருமானுடைய திருக்கண்களானது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தண்ணீரிலே இருந்து மிதந்து கொண்டு இருக்கக்கூடிய தாமரை இருக்கே, அதனுடைய அந்த நிறம் மாதிரி குரங்கினுடைய பிற்பகுதி போன்று இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருக்கண்கள்னால். எதுக்கு இப்படி சொல்றாரு? தாங்க முடியல. முதல் நாள் இவர் வகுப்படுத்திருக்காரு, அன்னைக்கு ராமானுஜர் செல்லல. மறுநாள் போனாரு, அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் நேற்று சொன்னதை சொல்லுனாங்க. இப்படி பொருள் சொன்ன உடனே இவர் குருவினிடத்துல எதிர்த்து பேசுகிற பழக்கம் இல்லை. இப்போ வாத்தியாரெல்லாம் படாத பாடு படுறாங்க, மாணவர்களை கண்டா பயப்படுறாங்க. இப்படியே போச்சுன்னு சொன்னால் அடுத்த சந்ததி அடுத்த தலைமுறை என்ன ஆகும்னு தெரியல. ஏனென்று கேட்டால், ஆசிரியர் என்று சொல்லக்கூடியவர், குரு என்று சொல்லக்கூடியவர் நமக்காக நம்முடைய வாழ்வுக்காக துடிக்கக்கூடியவர். அவர் அப்படி அவர்கிட்ட எதிர்த்து பேச மாட்டாங்க, உடனே அமைதியாக இருந்தாராம். ஆனால் கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீர் வந்தது. கண்ணீரில் ரெண்டு விதம் இருக்குது. ஒரு விதமான கண்ணீர் உஷ்ணமாக இருக்குது, இன்னொரு கண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும். ஆனந்த கண்ணீர் வந்ததுன்னா குளிர்ச்சியாக இருக்குமா? ஏன்னா உள்ளமெல்லாம் ஆனந்தப்படுது இல்லையா? துன்பத்தோடு இருக்கக்கூடிய பொழுது அழுகின்ற கண்ணீரானது துடிக்குமா, அப்படியே உஷ்ணமாக இருக்கும். அப்படி விழுந்தது தான் யாதவ பிரகாசனுடைய தொடையில். அவ்வளவுதான். மேலே பார்த்தார், தாரதாரையாக இளையாழ்வார் கண்ணிலிருந்து தண்ணீர் விழுந்தது. ஏன்னு கேட்டார், எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் திருக்கண்கள் தாமரை போன்று இருக்குங்கிறத விட்டுட்டு இப்படி அநியாயமா எதையோ சொல்றீங்களே. இந்த மாதிரி உதாரணம் சொல்லலாமா? குரங்க பார்க்குறப்பெல்லாம் இதில் ஞாபகம். ராமனை பார்த்த பொழுது அவருடைய தாமரை கண்களை பார்த்த உடனே புண்டரீகாட்சம்னு பேர். இதை பார்த்த உடனே குரங்குல ஞாபகம். விளையாட்டா சொன்னார். ஒரு சந்தர்ப்பத்தில் தெருவில் போகும்போது ஒருத்தருடைய மிதியடி கலண்டு விழுந்துருச்சு. அந்த சேர் பார்த்தீங்கன்னா கதை இருந்தது. இப்போ மிதியடியை விட்டுட்டு வர முடியல, எடுக்காம முடியல, கையில் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்தாராம். அவருடைய நண்பர் வீட்டுக்கு வந்தார். என்னப்பா உங்கள் வீட்டு பாதையில் வர்ற பொழுது பூரா சாம்பார் வடையில மாதிரி மாட்டிட்டு போயிச்சேன். சாம்பார் வடைக்கு இந்த சேத்துக்கு என்ன சம்பந்தம்? அவருக்கு மனசில் பட்டது அது. இப்படி சொல்லலாமான்னா, அதோட நான் விட்டுட்டேன் சாம்பார் வடை சாப்பிட்றது. என்ன கேட்டால், சாம்பார் வடையை பார்க்குறப்ப அந்த சேரு தான் ஞாபகம். இவர் இப்படி சொன்னாரே என்று சொல்லி துடித்து கொண்டு சொன்னாராம். அப்படி பொருள் சொல்ல வேண்டாம். தண்ணீரிலே மலர்ந்து வரக்கூடிய தாமரை போன்று இருக்கக்கூடிய கண்களை உடையவர். தாமரை கண்ணானது உலகுன்னர். திருவள்ளுவர் என்ன மதத்தை சார்ந்தவன் வாங்க, தேவையில்லாத பிரச்சனை. அவர் தான் உண்மையான வைணவர். 1330 குறள்ல எந்த தெய்வத்தையுமே தொடவே இல்லை. நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு இடத்துல கூட வேறு தெய்வத்தை சொல்லலை. 2 இடத்துல மட்டும் திருமாலை சொல்ற. தாமரை கண்ணானது உலகு, அடியளந்தான் தாமரை கண்ணான். இந்த 2 வார்த்தையே வள்ளுவர் சொல்றார். அடியிலாம் மன்னவனையும் அடியளந்தான் தாயது ஒருங்கு தாமரை கண்ணான் என்று சொல்லி அவரே சொல்லியிருக்கார். அதனால வள்ளுவர் முழுக்க வைணவத்தையே கொண்டவர். அப்புறம் ஏன் இவ்வளவு பண்ணியிருக்காருன்னா, நம்மாழ்வார் எவ்வளவு பண்ணியிருக்காரு தெரியுங்களா? நம்மாழ்வார் அவ்வளவு அகத்துறை புறத்துறை 2ஐயும் பாடியிருக்கார். அவர் மாதிரி காதல் யாருமே சொல்ல முடியாது. என்ன இவர் சொன்ன அளவுக்கு இவருடைய காலம் வேற. அவர் 5000 ஆண்டுக்கு முன்னாடி, இவர் 2000 வருஷத்தில் இருந்தவர். அப்போ இருந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் கண்டித்து சொன்னார். பிறன்மனை நோக்காமை அவர் சொல்லலை, மது மருந்து அருந்தாத சொல்லலை. ஏன்னா அன்னைக்கு அந்த பழக்கம் இல்லை. இப்போ அப்படி இல்லை. அவருடைய காலத்தில் புலால் உண்ணாமை, மது மருந்தாமை எல்லாம் சொன்னார். அப்போ ஏன் அப்படி இருந்தார்னு சொன்னால், மக்களுக்கு எது தேவையோ அதை சொல்லுவதற்காக சொன்னாரே தவிர
வள்ளுவருக்கு இருக்கக்கூடிய ஞானம் எப்படி வந்தது? எல்லாரும் கேட்டாங்க. இவ்வளவு எல்லாரும் 4 வரியில் தானே பாட்டு எழுதுவாங்க. இவர் என்ன பண்ணார்? 1.25 வரியில் எழுதினார். 2 வரின்னு வச்சுங்களேன். இது எப்படி வந்தது என்று சொன்னால், நம்மாழ்வாருடைய திருமொழி 2 வரியில முடியும், 4 வரியில சின்னதா முடிகிறார். எப்படின்னா, கண்ணன்களில் என் அண்ணன் மனமுடையி எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே. கண்ணன் கழலினை நன்னும் மனமுடைய, யார் யார் கண்ணனுடைய திருவடிகளை நினைக்கின்றார்களோ அதை நினைத்தவர்களுக்கு அத்தனை பேரும் திண்ணம் நாரணமே, பரமதம் கண்டிப்பாக கிடைக்கும், நாராயணனுடைய திருவடி கிடைக்கும். நம்மாழ்வார் சொல்றார். அதைத்தான் அவர் என்ன பண்ணாரு? எம்பெருமானுடைய அடைவதற்கு அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிற ஆழி நீர்த்தல் அறிந்து, அவனுடைய திருவடியை பிடிச்சாச்சுன்னு சொன்னான், இந்த பிறவியாக இருக்கக்கூடிய கடலை கடக்க முடியாது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேடாதான். எங்கிருந்து வந்தது? ஆழ்வாருடைய பாசனம். பற்றுக பற்று அற்றான் பற்றுக பற்றினை பற்றுக பற்று விடற்கு. உனக்கு பற்று விடணுமா? இறைவனுடைய திருவடியை பற்று. அப்ப சுருக்கமா சொன்னார். இவர் என்ன? பற்றிலன் ஈசனம் முற்றவன் நின்றனன் பற்றிலையாயவன் முற்றில் அடங்கே. அவனிடத்துல போய் முற்றும் நீ அடங்கி விடு. எப்படி அடங்கணும் என்று சொன்னால், எல்லாத்தையும் விட்டுட்டு அவனை பிடினார். அப்பேற்பட்ட அந்த வள்ளுவருடைய அற்புதமான பூராமே கம்ப்ளீட்டாக எல்லாமே வைணவ கருத்து தான். இந்த வைணவர்களுடைய கோட்பாட்டை முழுமையாக புரிந்து கொண்டதுனால தான் அதுக்கு யார் உரை எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் யாருடைய உரை இன்னைக்கு வரலாம் நாம் எல்லாரும் பெரிதாக நினைக்கிறோம்? யாராவது சொல்லுங்களேன், அம்மா சொல்லுங்க. பரிமேல் அழகியார். பரிமேல் அழகியார்னு பேர். அவர் யாருன்னு சொன்னால், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உலகளந்தாள் பெருமாள் சன்னதி அர்ச்சகர். ஒரு அர்ச்சகர் எப்படி இருந்திருக்காருன்னு பாருங்க. பரிமேல் அழகியார். பரி என்று சொன்னால் யார்? நம்ம அழகர் தான். குதிரை மேலே வரக்கூடிய பரிமேல் அழகியார். குதிரை அழகர்னு வச்சுக்க வேண்டியதான். பரிமேல வரக்கூடிய அழகர். அப்பேற்பட்ட அந்த ஞானம் அவருக்கு இருந்தது என்று சொன்னதுனால தான் அதுதான் நிற்கிது இன்னைக்கு வரையும். எத்தனை உரைகள் வந்தாலும் சரி, முன்னாள் முதல்வர் கூட அதுக்கு உரை எழுதினார், வரதராசனார் எழுதினார், எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் இலக்கணப்படி இருக்கக்கூடிய உரை எது என்று சொன்னால் எல்லாரும் ஏற்றுக்கொண்டது அந்த பரிமேல் அழகியார் உரை ஒன்றுதான். எனவே இந்த இளையாழ்வார் அவருடைய தோளில் அப்படியே பார்த்து அழுத உடனே கேட்டார், என்னன்னா இந்த மாதிரி கண்ணை இப்படி தவறா சொல்றீங்களேன்னாராம். அப்பவே நினைச்சாராம், ஏதிவன் நம்மதத்தை இல்லாமல் செய்திடுவான் என்று யாதவன் அஞ்சும் ராமானுஜா. ஏது இவன் நம்மதத்தை அத்வைத கருத்தை ஒழிச்சுடுவான் போல் இருக்கேன். இவன் இப்படி தெளிவா சொல்றானே, சின்ன வயசு ஆனா இப்படி சொல்றானே. அவருக்கு அப்பொழுது திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆன பிற்பாடு கூட அந்த குருகுல கல்வியில நாட்டத்தினால போயிருந்தார். அந்த குருகுல கல்வியில இருந்த பொழுது இப்படி சொன்ன உடனே அப்பவே ஒரு பிளான் போட்டாராம். இந்த காலத்து வாத்தியாருமா இல்லை, அப்பவே அவரும் ஒரு கிருத்திரமான வாத்தியாராக இருந்திருக்காரு. என்ன பண்ணாருன்னா, இந்த இளையாழ்வாரை ஒழித்தால் அல்லது நம்ம சமயம் நிற்காது, ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லி ஒரு திட்டமிடுறார். என்ன செய்கிறாருன்னு சொன்னா, காஞ்சிபுரத்திலிருந்து கங்கை யாத்திரை போறாங்க. அப்பெல்லாம் கங்கை யாத்திரை போறதுன்னா அடியனுக்கு தெரிய பத்ரிநாத் யாத்திரை போறதுன்னா எல்லாருமே ஒரு தடவை சேவிச்சுக்குவாங்க, திருப்பி வந்தால் தான் உண்டு. அடியனுடைய தகப்பனார் 120 நாள் அந்த யாத்திரை போயிட்டு வரும்போது அடையாளமே தெரியல அவர் வரும்போது. ஏன்னு கேட்டால் அவ்வளோ தூரம் நடக்கணும், 125 கிலோமீட்டர் நடக்கணும் அந்த பனியில். அதை விட கொடுமை என்னன்னா, கொஞ்சம் தூரம் போகும்போது பனி சறுக்கு, மலை சரியுமா. முன்னாடி போனவங்களும் தப்பிச்சுக்குவாங்க, பின்னாடி போனவங்க இருப்பாங்க, எல்லார் கண்ணு முன்னாடி அப்படியே கீழே படகுல போன மாதிரி போவாங்களாம். அப்படி ஒரு கொடூரமான, அதாவது கொடூரம் என்று சொன்னால் அவ்வளவு சிரமத்தோடு உள்ளது. அதனால தான் என்ன சொல்றாருன்னா ஆழ்வார், இற்றகால் போல் தள்ளி மெல்ல இளையவர் ஏசா முன்னம் பெற்றதாய் போல் வந்த பேச்சு பெருமுலையோடு உயிரை வற்றவாணி உண்டவாயான்.
அவருடைய திருவடியை போய் சேருன்னார். முற்றமுத்து கோல் துணையா முன்னாடி நோக்கி வழங்கினார். அந்த மாதிரி பத்ரியாசிரமம். கங்கையே அப்படித்தான். இன்றைக்கு எல்லாத்துக்கும் கங்கைனா தெரியுது. அதை சுத்தப்படுத்துறதுக்காக இந்த அரசு ஏகப்பட்ட மத்திய அரசு பண்ணி சுத்தம் பண்ணிருக்கு. இத்தனை பேர் போயிருந்தாங்க. ஏதாவது ஒரு தூசு துப்புன்னு கேட்டால் இல்லை. என்ன காரணம் என்றால் அதற்கு சாதகமான ஒரு அரசு இருக்கிறதுனால அதை தூய்மைப்படுத்தி வச்சாங்க. இல்லைன்னா உங்களுக்கு வேலை இல்லை, எனக்கு வேலை இல்லைன்னு இருப்பாங்க. அந்த கங்கையிலே குளித்தால் புண்ணியம். பெரியார் கங்கை கங்கை என்று அந்த வார்த்தையை சொன்னாலே கடுவினை களையலாம். கங்கைங்கிற வாசகத்தை சொன்னால் போதும். ஏன்னா கங்கைக்கு அப்படி ஒரு பெருமைன்னு சொன்னால், கங்கை எங்கிருந்து வந்தது? சிவனுடைய தலையிலிருந்து வந்ததுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் சிவனுடைய தலைக்கு எப்படி வந்தது? எம்பெருமான் மாவழி இடத்துல மூவடி கொள்வண்ணான் மாவழி மூவடி தான் கேட்டார். தந்தேன்னு கொடுத்தான். அந்த கொடுத்த அந்த தீர்த்தம் கையில் வருவதற்கும் பிரம்மலோகத்துக்கு அவனுடைய திருவடி சென்று அந்த திருவடியை பிரம்மா கழுவினாராம். குண்டிகை நீர் பெய்து அந்த திருவடி விளக்கினாராம். பிரம்மா விளக்கின உடனே பரமசிவனார் பார்த்தாராம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலில் தீர்த்தம் கொடுத்தா அந்த இடம் பூராமே ஒரு பாகத்துக்கு பூரா சதம் கிடக்கும். ஒரு சொட்டு தீர்த்தம் கீழே விழக்கூடாது. அதனால தான் வைணவர்கள் தீர்த்தம் வாங்கும்போது மடியை கீழே கையில் வச்சு பிடிக்கணும். அப்படி ஒரு சொட்டு வந்தாலும் அது கீழே போகாமல் பிடிச்சிக்கணும். சிவனார் பார்த்தாராம், ஐயோ அவருடைய திருவடி விளக்கின தீர்த்தத்தை கீழே விடக்கூடாதுன்னா என்ன பண்ணாராம்? தன்னுடைய சடாமுடியை அவுத்து அதுக்குள்ளே வச்சுட்டாராம். அப்புறம் இப்போ எப்படி கங்கை வந்ததுன்னா, பகீரதன் ஒரு அரசன் இது இப்படியே இருந்தால் எப்படி இந்த உலகிற்கு வர வேணும் என்று பகீரத பிரயத்தனம் பண்ணாராம். அதனால தான் அவரால் தான் இந்த பூமிக்கு வந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கங்கை எம்பெருமானுடைய திருவடி விளக்கிய நீர். சில இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா தீர்த்தத்துக்கு அடிச்சுக்குவாங்க. ஸ்ரீபெரும்புதூரில் உடையவருடைய ஆச்சாரியனுடைய தீர்த்தம், திருவரங்கத்திலே கோஷ்டி தீர்த்தம். ஏனென்று கேட்டால் நம்முடைய பாவத்தை கழுவுவதற்கு, நம்முடைய பாவங்கள் போய விளையும் புகுதருவான் நின்றனவும் தீயினை தூசாடுவதற்கு என்ன வழி என்று சொன்னால் எம்பெருமானுடைய திருவடி விளக்கிய தீர்த்தத்தை பெற வேண்டும். நம்ம பேருக்கு தெரியாது. கோயிலில் விடுக்கிறதுக்கு திருவடி விளக்குறதுக்கு என்ன சம்பந்தம்? இந்த திருவாராதனைன்னு ஒன்று பண்ணுறாங்க. அந்த திருவாராதனை என்ன? பிராட்டியோடு கூடி இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஆராதனை பண்ணுகிறார்கள். எப்படி பண்ணுறாங்க? அர்க்கிய வாத்திய ஆஸ்மனியம், திருவடி விளக்குதல், கையலம்புதல், வாய் கொப்பளித்தல். தமிழில் சொன்னால் அதுதான். அவனுடைய திருவடியை விளக்குறோம். அப்போ அது இந்த தீர்த்தத்துக்கு என்ன பேர்? அதுதான் திருவடி தீர்த்தம். அதை கீழே விடலாமா? அது என்ன செய்யும் என்று சொன்னால், நம்முடைய முன்னை வினை பின்னை வினை பிராப்தம் என்று 3 வகையான வினையையும் போக்கக்கூடிய வல்லமே அந்த திருவடி தீர்த்தத்துக்கு உண்டான ஆச்சாரியனுடைய திருவடி தீர்த்தத்துக்கு கண்டிப்பாக உண்டு. அதை தாங்கி கொண்டதுனால அந்த கங்கைக்கு புனிதம்னு பேர் வந்து, அதில் குளிச்சாலோ அந்த பேரை சொன்னாலோ, ஏன்னா அது வந்து எம்பெருமானுடைய திருவடி விளக்கிய தீர்த்தம். அந்த நினைவில் பார்த்தா தான் இங்கே கொஞ்சம் பேர்த்துக்கு எப்படி தோணுதுன்னா, சிவனாருடைய திருமுடியில் வந்து அங்கே நடுப்புற கங்கைக்குள்ளேயே ஒரு சிலை செஞ்சு வச்சுருக்காங்க. அவருடைய தலையிலேருந்து அப்படி வர்ற மாதிரி. அது அவரவருடைய அறியாமையினால் வர்றது. ஆனால் சிவனே ஒத்துக்க மாட்டார். ஏன்னா இந்த தீர்த்தம் எம்பெருமானுடைய திருவடி விளக்கியது. சிவன்னு சொல்கிறீங்களே, பிரம்மான்னு சொல்கிறீங்களே, நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவங்களுக்குள்ள சண்டை இல்லையான ஒரு சண்டையும் கிடையாது. அவரவருடைய இறைநிலையிலே இருந்து அவர்களுடைய கடமையை செய்கின்றார்கள். அவரவர் தாம் தாம் அறிந்தவாறேந்தி இவர் எம்பெருமான் என்று சுவர்மிசை சாத்தியம் வைத்தும் தொழுவர் உலகளந்த மூர்த்தி உருவே முதல்வர். உலகளந்த மூர்த்தி தான் முதல். அவர் நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்வுரலை சிந்தாமல் கொள்மின்னர். சிந்தாமல் பிடிச்சிருக்க. என்ன காரணம் என்றால், நாராயணன் படைத்தான் நான்முகன். நான்முகனுக்கு ஏறார் சிவன் பிறந்தான், நாராயணனுக்கு பிறக்கலை. அப்பளம் செய்கிறீங்களா பொறிக்கிறீங்களா? ஏற்கனவே செஞ்சு வச்ச அப்பளத்தை எண்ணெய்க்குள்ள போட்டால் பொறிச்சு.
பிரம்மாவுக்கு தன்னுடைய சிந்தையிலே உதித்து அப்படியே இவரை பிறப்பிக்க வேண்டும் என்று என்ன செய்தாராம்? தன் உந்தியிலே நான்முகனை படைத்தான். எப்படி படைத்தான்? ஒரு தாமரை மலர், அதில் ஒரு உந்தியை வர சொல்லி அதுக்கு மேலே தாமரையிலே சதுர்முகமாய் இருக்கக்கூடிய அந்த நான்முகனை படைத்தான். நான்முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான். இதில் வேறுபாடு என்ன இருக்கு? யாரு? பெருமாளுடைய பிள்ளைகள். பெருமாளுடைய பிள்ளைகளை நினைக்கக்கூடியவர்களுக்கு அவர் கோளாறு, இவர் மோசம், அவர் மோசம் சொல்ல வராது. ஆனால் இவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இல்லாதனாலே எம்பெருமானை உயர்வாகவும் வைணவர்கள் மற்றவர்களிடத்தில் செல்ல மாட்டார். அவ்வளோதான், செல்லவே மாட்டார். விரோதம் பண்ணால் கிடையாது. நம்ம வீட்டிலேயே 4-5 வீடு தள்ளி ஒருத்தர் இருக்காரு, அதில் யார் இருக்கா தெரியாது. ஏன் அவங்களுக்கு உங்களுக்கு சண்டையா? இல்லை. அப்புறம் ஏன் தெரியல? தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வங்கள் எல்லாம் அவரவருடைய தெய்வங்கள் அதை காப்பாற்றுங்கிற நினைவோடு இருக்கணும். இதை என்ன பண்ணார்னா, அந்த கங்கையில் கொண்டு போய் இவரை எப்படியாவது தள்ளி விட்டுறோம்னா, கங்கையில் தள்ளினா பாமம் வறுமை குரு இல்லையா? அந்த கங்கையில் ஒரு இடம் இருக்கு, மணிகண்டிகான்னு ஒரு இடம். மணிகண்டிகா, அந்த மணிகண்டிகாவில் யார் விழுந்து இறந்தாலும், யாருனாலையாவது தள்ளிவிடப்பட்டு இறந்தாலும் பாவம் இல்லை, தோஷம் இல்லை. அப்படி ஒரு இடம். இப்போ நாமெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு வயிற்றை கிழிச்சிட்டோம்னா அது பெரிய குற்றம். ஏன்னா அது கொலையாகும். அதே வேலையை ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் செய்கிறாரு, வயிற்றை கிழிக்கிறாரு, வைத்தியமெல்லாம் பார்க்குறாரு, ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட்டு முடிஞ்சுது. இப்போ இதுக்கு பேர் கொலையா? அது கொலையா? இதுக்கு பேர் மருத்துவத்தினுடைய உச்சகட்டமாக போராடினாரு சார், எவ்வளவோ போராடினாரு. அங்கே என்ன பண்ணாங்க? ஒரே வெட்டு முடிச்சு. நோக்கம் என்னங்கிறதான். அங்கே கங்கையிலே அந்த உடம்பை தள்ளிவிட்டு அந்த ஆத்மா எம்பெருமானிடத்தில் சேருவதற்காக செய்த செயல். தன்னை முடித்து கொண்டு, தன்னை அழித்து கொண்டு எம்பெருமானிடத்தில் செல்லுவதற்காக தான் தயாரானது தான் அந்த அற்புதமான மணிகண்டிகாவில் தளர்ந்து முடிவு பண்ணாங்க. அப்படியே போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் யாத்திரையாக போகும்போது அந்த பெரிய பிராட்டியாருடைய பிள்ளை மழலமங்கத்திலே அவதாரம் பண்ணினவர், அவருக்கு கோவிந்த பெருமாள்னு பேர். கேசவ சோமாஜி ஆண்டான்னு பேர் அவருடைய பிள்ளை. அவருடைய பிள்ளை அவரும் இவரோட சேர்ந்து சித்தி மகன் 2 பேரும் சேர்ந்து தான் கல்வி கற்றார்களாம். இவர்கள் ரகசியமாக பேசினதை அவர் காதில் கேட்டார். ராமானுஜரை அழிப்பதற்காகவே, இளையாழ்வாரை அழிப்பதற்காகவே இந்த யாத்திரைன்னு சொல்லி அவங்க திட்டம் போட்டிருக்காங்க. அது எப்படி லீக் அவுட் ஆகிடும்? எவ்வளவு பெரிய ரகசியமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடும். அது கேள்விப்பட்ட உடனே கோவிந்த பெருமாள் என்ன பண்ணாராம், ராமானுஜர் அப்படியே போயிட்டு இருக்கும்போது விந்திய மலை நம்முடைய இதிலேயே வடக்கு பக்கமாக இருக்கு, அங்கே போயாச்சு. அந்த நேரத்தில் பார்த்தாராம், அங்கே அடர்ந்த காடு. அப்படி முன்னாடி போயிட்டு இருக்கும்போதே அப்படியே மொள்ள ஒதுங்கினாராம் கோவிந்த பெருமாள். இளையாழ்வாரை கூப்பிட்டாராம், உன்னை அழிக்கிறதுக்காக இந்த யாத்திரை, நீ தப்பிச்சு போயிடுங்க. உடனே அப்படியே காணத்துக்குள்ளே இவர் ஒழிஞ்சிட்டார். யாத்திரை போயிட்டே இருக்கு. இளையாழ்வார் எங்கேன்னு யாருமே கேட்கல. கொஞ்சம் தூரம் போன ஒரு பாடு குருநாதர் கேட்குறாரு, யாதவ பிரகாசன் எங்கே இளையாழ்வார்? தெரியல, எங்கோ திட்டு தெரியாமல் போயிட்டா போல் இருக்கு, காணாமனா. அப்பா, நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்து, இதை கொண்டு போய் கங்கையில் தர்றது போல இங்கேயே முடிஞ்சது, இந்த காட்டுக்குள்ளே எங்கே பழைக்க போகிறாருன்னு விட்டாங்க. போயிட்டார் அவன், கங்கை யாத்திரை போயாச்சு. இவர் அங்கிருந்து அப்படியே ஆவாரார் துணையென்று அலைநீர் கடலும் அழுத்தும் நாவாய் போல் நின்று நான் துலங்கன்னு அப்படியே நின்றுட்டு இருக்கார். எங்கே போகிறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் ஒரு வேடனும் வேடு வச்சு அங்கே வர்றாங்க. கையில் வில்லு இருக்கு, வேடு வச்சு கூட வர்றாங்க. இவரை பார்த்த உடனே இவருக்கு சந்தோஷம். ஐயோ, வேடன் வேடு வச்சியா நீங்கள் இருந்து எனக்கு உதவணுமேண்ணா. என்னன்னா, நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்தேன், இப்போ வழி தெரியாமல் நிற்கிறேன், என்னை கொண்டு காஞ்சிபுரத்தில் விட்டுருங்கண்ணா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் காஞ்சிபுரம் தான் என்ன சொந்த ஊர், வா போகலான்னு. அப்படியே எல்லாம் நடந்து 3 பேர் போகும்போது பொழுது போகலை. என்ன சொன்னாராம், ஏப்பா நீ பிராமண பிள்ளையா தெரிகிற,
ஏதாவது கதை சொல்லு, நான் கேட்குறேன் அப்படின்னு. இப்போ நம்மளாம் எவ்வளவுதான் காலம் மாற்றங்கள் எவ்வளவு வந்தாலும் இந்த டிவியில் நாடகம் போடுறாங்க, அதெல்லாம் 2வது தடவை போட்டால் பார்க்க மாட்டாங்க. மகாபாரதம் எத்தனை தடவை போட்டாங்க, திரும்பவும் பாருங்க. ராமாயணம் எத்தனை பேர் போட்டாங்க, திரும்பவும் பாருங்க. என்ன காரணம் என்றால் இந்த 2 காவியங்களும் நம்மளுடைய உயிர் காவியங்கள். இன்றைக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த செய்திகள் உண்மை. ராமன் பிறந்தது உண்மை. ராமன் எங்கே பிறந்தாரு, ராமன் தான் பாலம் கட்டினாரா, அதெல்லாம் தேவையில்லை. அப்படி பார்த்தோம்னு சொன்னால் உங்கள் அப்பா யார், உங்கள் அப்பா தான் உனக்கு அப்பான்னு தெரியுமான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க? அம்மா சொல்லிச்சு நம்புகிறோம், அவ்வளோதான். நம்முடைய சாஸ்திரம் முழுக்க முழுக்க எதை சொல்லுகிறது என்று சொன்னால் உண்மையே சொல்லும். சத்தியம், சத்தியத்தை கடைபிடி. அதனால் சத்தியத்தை சொல்லக்கூடிய இந்த மகாபாரதம் ராமாயணம். உடனே அவர் சொன்னாராம் இளையாழ்வார், எனக்கு கொஞ்சம் ராமாயணத்தை பற்றி தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன், அதை சொல்கிறேன் அப்படின்னா. முன்னாடி யார் போகிறா, வில்லோட போகிறாரு வேடன். பின்னாடி நடுப்புற யார் போகிறா, அவருடைய மனைவி போகிறார். பின்னாடி யார் வர்றா, இளையாழ்வார் வர்றார். இது எப்படின்னு சொன்னால் பிரணவம் கால் கொண்டு நடந்தது போலே நடந்தார்கள். பிரணவம் என்று சொன்னால் அகார உகார மகாரம், ஆ ஊ மா, இந்த 3க்கும் கால் முளைச்சி நடந்தால் எப்படி இருக்கும்? அகாரம் முன்னாடி போகுது, மகாரம் பின்னாடி போகுது. அடுத்து என்ன இருக்கு, ஆ ஊ மா, உகாரம் பின்னாடி போகுது, மகாரம் பின்னாடி வருது. ஜீவாத்மா பரமாத்மா, பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவும் இணைத்து வைக்கக்கூடிய புருஷாகார பூதையாக இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் கூடவே போகிறாங்க. இப்படி போகின்ற பொழுது ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு செய்திகளையும் சொன்னாராம். ஆனந்தமாக கேட்டு ஆனந்தப்பட்டாராம். இப்படி இவ்வளவு அழகாக சொல்கிறதுக்கு ஆள் இல்லையே, ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கேன்னு நினச்சாங்களாம். எங்கே கேட்டாங்க? ராமாயண காலத்தில் லவகுசர்கள் வந்து ராமனிடத்தில் அந்த ராமாயணத்தை பூரம் பாடினார்கள். அப்போ கேட்டேன், பிராட்டியானவள் வால்மீகியினுடைய ஆசிரமத்தில் முழுமையாக குழந்தைகளை பாட வச்சு கேட்டாங்க. இவங்க தனியாக கேட்டிருக்காங்க, அவர் தனியாக கேட்டிருக்காரு. இப்போ 2 பேரும் ஒன்றா போகும்போது ராமாயணம் கேட்டது இளையாழ்வார். ஆனந்தமாக சொல்லிட்டு வந்தாராம். என்ன கேட்டால் வால்மீகிக்கு இல்லாத சந்தோஷம், லவகுசர்களுக்கு இல்லாத சந்தோஷம் இளையாழ்வார்க்கே கிடைச்சது. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல உறக்கம் வந்துருச்சு, இருட்டு பொழுதாயிருச்சு. அங்கே ஒரு மரம், அந்த மரத்தடியில் எல்லாம் படுத்துப்போம், காலையில் எழுந்து போகலாமேன்னு. காலையில் எழுந்து போகலாம் என்று எல்லாம் படுத்தாச்சு. காலையில் எழுந்த உடனே அந்த வேடு வச்சு இருக்காளே சொன்னாலாம், எனக்கு தாகமாக இருக்குன்னு. எழுந்து பார்த்தா எல்லாம் இருட்டாக இருக்குது, தாகம்னு கேட்குறாரு என்று சொல்லி கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் அங்கே ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணத்துல இறங்கி இளையாழ்வார் 2 கையிலையும் தீர்த்து எடுத்துகிட்டு ஒடியாந்தாங்க. ஏன்னா நமக்கு ஒரு உபகாரமாக வந்தவங்களுக்கு நாம் உபகாரம் பண்ணணும். தீர்த்தத்தை குடித்தார். ஒரு தடவை குடித்தார், 2 தடவை குடித்தார், 3வது தடவை போய் எடுத்துகிட்டு வந்தால் மேலே பார்த்தா காணும். உடனே அவருக்கு துடிப்பு, நமக்கு உதவ வந்தவர்கள் இப்படி காணாம என்ன பண்ணுறது, நாமும் இன்னும் சரியான இடத்துக்கு வரலையே என்று சொல்லி அங்கிட்டு இங்கிட்டு தேடி பார்த்துட்டு கடைசியில் ஒரு அந்த பகுதியாக ஒருத்தர் போனாராம். ஐயா இது எந்த ஊருன்னு கேட்டார். என்ன பிராமண பிள்ளையா இருக்க, புண்ணிய கோடி விமானம் தெரியுது, இதை பார்த்துட்டு கூட நீ ஊர் தெரியலன்னா நீ என்ன பிராமணன்? உடனே அலர்னாரா. என்ன காரணம் என்றால் விந்தியமலை எங்கே இருக்கு, எத்தனை நாள் நடந்து போகணும், அவ்வளவு தூரத்தை ஒரு இரவிலே கொண்டு வந்து விட்டால் இது சாட்சாத் ராமச்சந்திரனே வில்லோடு வந்திருக்கான். வில்லாண்டான் தன்னை வெள்ளிபுத்தூர் விட்டு சித்தன்னா, வில்லை ஆண்டான். அந்த வில்லை தோளிலே தாங்கி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அவனும் சீதா பிராட்டியுமா வந்திருக்காரான். அப்போ இங்கெங்கே பெருமாள் வந்தார்னா இவர் தான் பேரருளாளர்னு பேர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு பேர் அருளாளன்னு பேர். தாயாருக்கு என்ன பேர்? பெருந்தேவி தாயார்னு பேர். தேவியர்களில் பெருந்தேவி. அப்படி எப்படி அவர்களுக்கு என்ன பெருமை என்று சொன்னால், சுவாமி எம்பெருமானாருக்கு நேரடியாக கடாட்சம் பண்ணதுனால பெருந்தேவி. அவருக்கு என்ன பேர்? பேரருளாளன். அருள் எல்லா பெருமாளுக்கும் இருக்கு. பேரருள் என்று சொன்னால் வைஷ்ணவத்தை பல நேரங்களில் நெருடலான நேரங்களெல்லாம் காப்பாற்றினவர் காஞ்சி வரதராஜ பெருமாள் தான். அதுக்கு என்ன ஆண்டாள் பேர் வைக்கிறாருன்னா
தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தான். தேவர்கள் மற்றவர்கள் இவன் ஆதி தேவன். அப்பேற்பட்ட அங்க பார்த்த உடனே பார்த்தாராம், பெருமாள் நமக்கு ஒரு கைங்கரியம் கொடுத்துட்டாருன்னு சொல்லி தினசரி என்ன செய்வாராம், அந்த இடத்துக்கு பேர் சாலை கிணறுன்னு பேர். இப்பவும் நம்ம போனால் அந்த இடத்த பார்க்கலாம், கிணறு இருக்கு, திருமண் போட்டு அந்த கிணறை சுற்றிலும் கட்டி வச்சிருப்பாங்க, பூட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க தான் எதை வேணும் கொண்டு கொட்டிடுவாங்க. எதையாவது தயார் பண்ணி மிச்சம்னு சொன்னாங்க அதை கொண்டு கிணத்துல போட்டுருந்தான். அதனால தான் நம்ம கிணறு பூட்டிட்டாங்க. இல்லைப்பா, ஏன்னா நான் எதை எதை வேணாலும் மன்னிக்கலாம். கிணற்றுக்கு என்ன பேருன்னா கங்கைன்னு பேர். கங்கையில சேர்த்துரும்பா. கங்கை அங்கே போகணும்னா நம்ம இடத்துல இருக்க முடியும். எல்லா கிணறும் மூடியாச்சு. என்றோ ஒரு நாள் நமக்கு ஒரு பேராபத்தாக இருந்து குடிநீருக்கு சிரமப்படும் போது தான் கிணத்தோட தன்மை தெரியும். விவசாய கிணறு ரொம்ப மூடி அங்கங்கே என்ன வந்துருச்சு, போர் வந்துருச்சு, கிணறானது. அதனால தான் இன்னும் நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சன்னியாசிகள் கிணற்று நீரைத்தான் எடுத்து உபயோகப்படுத்த வேணும்னு வச்சுக்கணும். அதனால தான் நம்முடைய திருமாலின் சோலை அழகருடைய சன்னிதானத்தில் அழகர் ராமானுஜ கூடம்னே ஒன்று ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நம்முடைய சுப்பராஜ சுவாமி அவருடைய முயற்சி மட்டும் இல்லை, இவருடைய கடுமையான முயற்சி. ஏன்னா எல்லாம் இப்போ தான் ஒரு இளைஞராக மாறி இருக்காரு. எப்போ கேட்டாலும் எங்கேயாவது ஒரு ஆஃபீஸ்க்கு ஓடிக்கிட்டே இருக்காரு. 12 வாங்கியாச்சு, 8 வாங்கியாச்சு, நீங்கள் பட்டாவும் வாங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். பட்டாவும் வாங்கியாச்சு. அது ரொம்ப சிரமப்பட்டு வாங்கியிருக்காங்க. 26 சென்ட் இடம். அந்த இடத்துல அடியனுடைய ஆலோசனையை கேட்ட உடனே முதல்ல சொன்னது ஒரு கிணறு வெட்டுங்க, போர் உங்க உபயோகத்துக்கு. கிணறு என்பது ஆச்சாரியர்கள் வந்தால் தங்க வேண்டும். இன்றைக்கு தெற்கு தமிழகத்திலேயே ஆச்சாரியர்கள் அவரவருடைய மடம் தவிர வந்து தங்கக்கூடிய இடத்துல கிணறு இல்லை. வனமாமலை ஜீயர் வந்தால் இங்கே ஒரு இடத்துல ஒரு பிராமண சமாஜத்தில் தங்குவார், அந்த கிணறு இப்போ தண்ணி. எனவே கிணறு வெட்ட வேணும்னா இந்த கிணற்றிலிருந்து தீர்த்தத்தை எடுத்து கொண்டு போய் நித்திய திருமஞ்சனத்துக்கு கொடுத்து கொண்டு வந்தாராம். நித்திய செடியாக தன்னுடைய தோளிலே சமந்து கொண்டார். அப்பேற்பட்ட பெருமை உடையவர் இளையாழ்வார். அங்கிருந்து வந்தார் யாதவ பிரகாசம். இவர் தீர்த்தம் சமந்துக்கிறத பார்த்தோன்னே நொந்துட்டார். எப்படி உயிரோட வந்தான், எப்படி உயிரோட வந்தான் கேட்டார். சொன்னாராம், பேரருளாளனும் பெருந்தேவி தாயாரும் என்னை அழைத்து கொண்டு வந்தார்கள். பேரருளாளனே வந்து என்னை அழைச்சிட்டு வந்தார்னு யாதவ பிரகாசனுக்கு அப்படியே துடிச்சு போச்சான். இப்படி ஒரு பாக்கியம் பெற்றவர் இளையாழ்வார். அவையினால அவரிடத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்கணும்னு நினைச்சாராம். அப்பேற்பட்ட இளையாழ்வார் அவரிடத்துல ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் தர்க்கம் ஏற்பட்டோடனே விட்டுட்டே வந்துட்டார். இனிமேல் இவரிடத்துல கற்கக்கூடாது என்று வந்து அதற்கு மேலே அவருடைய மாமாவிடத்திலே பெரிய திருமலை நம்பியினிடத்தில் சென்று ராமாயணம் கேட்டார். 1 வருட காலம் ராமாயணம் கேட்டாராம். இது எப்படி கேட்டார்னா நீங்களாம் அசந்துருவீங்க. அப்புறம் இங்கே வந்து உட்கார்ந்து கேட்கறதுக்கே நம்ம வந்து ரொம்ப சிரமப்படுறோம். திருமலை மேலே ஏறி செல்ல வேணும்னா இவர் சொல்லிட்டாராம், இது ஆதிசேஷனுடைய அம்சம், நான் கால் வச்சு ஏற மாட்டேன். இப்போ அவனுடைய மாமாவுக்கு எப்படியாவது இவருக்கு ராமாயணத்தை சொல்லணும், அந்த ராமாயணத்தை சொல்லி விளங்க வைக்கணும்னு நினைச்சாராம். அவர் நித்திய கைங்கரியத்தை மலை மேலே முடிச்சுட்டு அங்கேருந்து இறங்கி வந்து இவருக்கு காலட்சேபம் பண்ணிட்டு திருப்பி மேலே போயிடுவாராம் மறுநாள் காலம் படுத்து. அப்போ எவ்வளோ தூரம்னு பாருங்க. என்ன காரணம் என்றால் ஆச்சாரியன் சிஷ்யன் ஆரோக்கியரை பேணும். அவன் சிஷ்யனிடத்தில் அந்த பிரீதி இருக்கணும். அப்படி வந்து சொல்லி கொடுத்தாராம். அப்படி கற்றவர் ராமாயணத்தை முழுக்க முழுக்க கற்றுக்கொண்டாராம். அங்கிருந்து வந்து இந்த காஞ்சிபுரத்திலே இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு தொண்டு செய்ய வேணும் என்று துடித்து கொண்டிருந்தார். யாதவ பிரகாசனுடைய கோஷ்டியில் இருக்கும்போது காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு பேசும் பெருமாள்னு பேர். தினசரி 6 வார்த்தை பேசுவார். இப்போ நிறைய இடங்கள்ல வேற தெய்வங்களுக்கெல்லாம் பேசும் ஆண்டவர், பேசும் தெய்வம் என்னென்னமோ போடுறாங்க. அது எதுக்காக இவங்க ஆசையில போடுறாங்க. உண்மையிலே யாரிடத்துல பேசினார்னா கிடையாது. ஆனால் காஞ்சி வரதராஜ பெருமாள் தினசரி 6 வார்த்தை திருக்கட்சி நம்பிகளிடத்துல பேசினார். திருக்கட்சி நம்பிகள் அவர் என்ன பிராமணரா இல்லை. அப்போ எப்படி அவர்கிட்ட வைசியர்
எம்பெருமானுக்கு குலங்கள் எதுவும் கிடையாது, குலபேதம் கிடையாது. ஆனால் அந்தந்த குலத்துக்குள்ள தன்மையை செய்யுங்கள் சொல்லுவார். ஆனால் இந்த குலம் உயர்ந்தது இந்த குலம் தாழ்ந்ததுன்னு சொல்றதில்லை. அந்த அதாவது திருக்கட்சி நம்பி இடத்துல தினசரி பேசுவாராம். ஆள வந்தார் திருவரங்கத்திலிருந்து அப்படியே தேடி போறார். அங்கே ஒரு பெரிய ஞானியாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய வைணவத்துக்கு வந்தால் பெரிய மலர்ச்சி வரும்னு சொல்லி அப்படியே போய் தேடி போனாராம். அப்படி போகின்ற பொழுது அந்த மலை மாதிரி உள்ளதான் சின்ன இடம். எது பெருமாள் கோவில் இருக்கு. எல்லா கோயில் இருந்தாலும் பெருமாள் கோயில் தான் காஞ்சி வரதராஜ பெருமாள் தான். கரியமாணிக்க பெருமாள் சன்னதிகிட்ட நின்றுட்டு இருந்தாங்களாம். வரிசையா அந்த யாதவ பிரகாசனுடைய கோஷ்டி அப்படியே வந்துட்டு இருந்ததாம். பார்த்த உடனே திருக்கட்சி நம்பிகள் காட்டினாராம். ஆஜானு பாகுவாக உயர்ந்த தோளோடு முழங்கால் அளவுக்கு இருக்கக்கூடிய கையோடு அப்படியே அந்த தாமரை மலர் மூத்தது போல இருக்கக்கூடிய திருமுக மண்டலத்தோடு சொல்றார். பத்மமெனத்திகள் பைங்களவுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருட்களவும் என்பார் சொல்றாராம். அப்படி அழகு அழகு அப்படி அழகோட வர்றாரு. அவர் தான் இளையாழ்வார்னு சொன்னாராம். உடனே அளவந்தார் சொன்னாராம், முதல்வனாம் இவர் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு வந்தால் இவர் தான் முதல்வனாம்னார். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை, ஒரு நாள் முதல்வர், துணை முதல்வர், இணை முதல்வர், என்னென்னமோலாம் சொல்கிறோம் இல்லையா. அவர் சம்பிரதாயத்தில் முதல்வராக இருப்பார். அவர் தான் வழிகாட்டியாக முதல்வனாக இருப்பாராம். அப்படி சொன்னாராம். உடனே அதுக்கு பின்னாடி 2 பேரும் சந்திக்கவே இல்லை. அவங்க கீழே போகிறாங்க, மேலே போயிட்டாங்க. மீண்டும் யாதவ பிரசாதத்திலிருந்து பிரிந்து அவர் யோசிச்சாராம், நாம் ஏன் அவரிடத்தில் கற்றுக்கொண்டிருக்கணும், இந்த திருக்கட்சி நம்பிகளையே ஆச்சாரியனாக வைத்துக்கொண்டு எப்படியாவது கற்றுக்கொள்ளலாமே என்று சொல்லி திருக்கட்சி நம்பிகளிடத்தில் போய் அடியனை ஏற்றுக்கொள்ள வேணும்னாராம். அவருக்கு தெரிந்த ஞானத்தை சொல்லி கொண்டு வந்தாராம். அவருக்கு இளையாழ்வாருக்கு தன்னுடைய தேவியாரிடத்துல சொல்றார், என்னதான் இருந்தாலும் இந்த உடம்பு சுத்தி அடைய வேண்டும் என்றால் ஒரு பாகவதாருடைய பிரசாதத்தை படம் மோர் முன்னதாக 300 நாள் உண்டவர்க்கிறே இவ்வர்த்தம் சித்திப்பதுன்னு. ஒரு சிஷ்யனுக்கு ஞானம் உண்டாக வேண்டும் என்றால் மோர் முன்னதாக சாப்பிடணுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உட்காந்து சாப்பிட வரும்போது முன்னாடி மோரை ஊற்றி சாப்பிட்றதானே கிடையாது. ஆச்சாரியன் சாப்பிட்ட இலையில முதல்ல நெடி சாப்பிடுவார், அப்புறம் சாத்தம், அப்புறம் மோர் சேர்த்துக்குவார். அந்த இலையிலேயே சிஷ்யன் போய் உட்காருவானா. அங்கே மோர் தான் முதல்ல இருக்கும். அதை உண்டுவானா. எப்படி உண்பானா, ஓணகம் செய்த சேடம் தருவரே புனிதம் என்றேனார் ஆச்சாரியன். அதாவது மிச்சில் மிசைவான் புலம்னார். வித்துமிடல் வேண்டுங்களோ விருந்தோபி மிச்சில் மிசைவான் புலம்னார் வள்ளுவர். அந்த மிச்சத்தை இருந்து யார் சாப்பிட்றானோ அவனுக்கு ஞானம் தன்னால் வரும்னா. அதுக்காக என்ன ஐடியா பண்ணாரான், திருக்கட்சி நம்பிகளிடத்துல வேண்டினாரான், எப்படியாவது அடியன் முடிசியில் ஒரு வேளை பிரசாதம் எடுத்துக்கணும். தேவியார்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி திருக்கட்சி நம்பிகள் வராது, இன்னைக்கு தடிகள்லாம் ரெடி பண்ணு, சாமி இன்னைக்கு பிரசாதப்படணும்னு சொன்னார். அதுக்கு மேலே சொன்னால் அந்த அம்மாவுக்கு என்ன புரியுமோ, அதனால தடிகை ஏற்பாடு பண்ணுன்னார். ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆச்சு. வரதராஜ பெருமாள் சன்னதியில் ஆலவட்ட கைங்கரியம். அடியன் கூட அந்த இடத்துல போய் ஒரு தடவை அந்த விசிறியை வாங்கி அதுக்கு ஒரு டோக்கன் வாங்கினா விசிறலாம். ஏனென்று கேட்டால் அந்த பெருமாள் உத்தர வேதியிலே உதித்தார் வந்தார். யாகசாலையில் அந்த வேள்விச்சாலையிலிருந்து வெளியே வந்தவர், பிரம்மா யாகம் நடந்து அதிலிருந்து அப்படியே வெளியே வந்தவர் அந்த பேரருளாளன் வரதராஜ பெருமாள். அவருக்கு உஷ்ணமாக இருக்குங்கிறதுக்காக விசிறிட்டு இருப்பாராம். இவர் பல இடங்களில் போய் விசிறினார். அதாவது இதில் போய் விசிறினாராம், திருமலையில். இங்கே குளிரறிவு வேங்கணும், இங்கே ஏற்கனவே குளிர்ந்து நீ எதுக்குப்பா விசிறேன்னா. அங்கிருந்து திருவரங்கத்தில் விசிறினாராம். திரைக்கையால் அடிவரிட பள்ளுபட இங்கே காவிரி 2 பக்கம் போகுது, எனக்கு ஒன்றும் வேர்க்கலைனார். அப்போ என்ன பண்ணதுன்னா, உத்திரவேதியிலே உதித்தார் வந்தார் என்று சொல்லி அந்த வரதராஜ பெருமாளுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாராம். அவர் அன்னைக்கு ஏதோ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, இவர் சொன்ன நேரத்துக்கு வர முடியல. அவர் என்ன பண்ணார்னா, காஞ்சிபுரத்தில் இளையாழ்வாருடைய திருமாளிகை கிழக்கு வாசல் பக்கத்தில் இருக்குது. இப்போ போனாலும் நீங்கள் சேவிக்கலாம். அந்த கிணறு இருக்குது, அந்த திருமாளிகை இருக்குது, ராமானுஜர் வாழ்ந்த இல்லம் அப்படின்னு போர்டு இருக்கு. அவசியம் போனால் சேவிக்கலாம்.
இவர் என்ன பண்ணார்? திருக்கச்சி நம்பிகள் இந்த வழியா வந்துட்டார். இவர் என்ன பண்ணார்? இளையாழ்வார் ஐயோ காணமேன்னு கூப்பிடலான்னு இந்த வழியா போயிட்டார். கோபுரத்திலிருந்து இப்படி போறார், அவர் இப்படி வந்துட்டார். வந்தவர் நேராக கைங்கரியத்துக்கு நேரம் ஆகுது. அம்மா அடியனுக்கு பிரசாதம் மாத்துனார். உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க? இலையை போட்டாங்க, பிரசாதம் மாத்தினாங்க. அதாவது ஞானிகள் உண்ணக்கூடியது எப்படி இருக்குன்னு சொன்னா, தன்னுடைய கைப்பிடி அளவில் 3 கவளம் தான் சாப்பிட்டாரு, முடிஞ்சிச்சு போது நான் வரேன்னு கிளம்பி போயிட்டேன். உடனே இந்த அம்மா பார்த்தது, அவர் போயிட்டாருன உடனே ஒரு வேலையை செஞ்சாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அவர் சாப்பிட்ட இலைய குச்சியை வச்சு எடுத்துக்கொண்டே வெளியே போட்டாங்க. போட்டுட்டு வீட்டை கழுவி விட்டு தானும் குளிச்சுட்டு நிற்கிறாங்க. அப்போ எவ்வளோ வேகமாக செஞ்சுருப்பாங்க பாருங்க. குளிச்சுட்டு தலையை தடவி விட்டுருந்தாங்க. இளையாழ்வார் அங்கே போனார், சன்னதியில் கேட்டார், இங்கே போயிட்டாருனாங்க. திருப்பி வந்தார், இங்கே தான் போகிறாருனாங்க. இங்கே வந்து பார்த்தா போயாச்சு. என்னம்மா திருக்கச்சி நம்பிகள் வந்தாரா? வந்தார். பிரசாதப்பட்டாரா? பட்டார். என்ன பண்ணார்? போயிட்டார். சரி, அந்த இலை எங்கேனார்? ஐயோ அவர் 4ஆம் வர்ணத்தவர், அதாவது பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். ஒரு 3ஆம் வர்ணத்தை சேர்ந்தவர். அவருடைய இலை நமக்கு தோஷம், அதனால் அதை தூக்கி கோரில் எடுத்து எறிஞ்சிட்டு குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு கிளையினாராம். ஓன்னு அழுதார். அதாவது ஒரு காரியம் கைகூட வேண்டும் என்று சொன்னால் அவன் அருளால் அவன்தாள் வணங்கினான். பெருமாள் பார்த்தாராம், இவரை வேத மாதிரி ரூட்டு கொண்டு போகணும்னு நினைச்சாலும் அந்த பிரசாதம் கிடைக்க விடாமல் பண்ணிட்டேன். அதான் அருளாளன், பேர் அருளாளன். தன்னுடைய மனைவியின் இடத்துல அப்பொழுதே ஒரு மனதில் வருத்தம் ஏற்பட்டவன். இது இடும்பை, இல்லறன் நமக்கு ஒரு இடும்பை, ஒரு பிரசாதம் கிடைக்காம பண்ணிட்டாங்க. இன்னொரு நாள் பாகவதர்கள் பசிக்குதுன்னு தெருவில் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதை கேள்விப்பட்ட உடனே இவருடைய திருமாளிகையில் போய் அம்மா கொஞ்சம் பிரசாதம் மாற்றினார். பிரசாதம்லாம் தீர்ந்து போச்சு. கொஞ்ச நேரத்தில் இவங்கெல்லாம் போயிட்டாங்க. திருப்பி அந்த அம்மாவுடைய உறவுக்காரங்க வந்தாங்க. உறவுக்காரங்கள் வந்த உடனே இலையை போட்டு பிரசாதம் மாத்துறாங்க. பார்த்தாராம். அப்போ பாகவதரிடத்துல துவேஷம் இவருக்கு இருக்கு என்று சொல்லி எப்படியாவது இந்த இல்லறத்தை துறக்க வேணும் என்று நினைச்சு தன்னிடத்துல உள்ள சொத்த சுகமெல்லாம் அந்த அம்மாவுக்கு எவ்வளவு கொடுக்குமோ கொடுத்து மீறி தானம் பண்ணிட்டு உடனே என்ன பண்ணாராம், எப்படியாவது இந்த சன்னியாசி ஆசிரமத்தை ஏற்றுக்கொள்ள வேணும்னா, இது ஏற்றுக்கொள்ள வேணும் என்றால் திருக்கச்சி நம்பியுடைய பிரசாதம் கிடைக்காம பண்ணாதான். அப்பதான் அந்த வெறுப்பு வரும். சற்றேனும் பூசாமல் சந்நியாசம் கூறுனா, பக்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை உண்டானால் எக்காலம் கூடி வாழலாம். முடியல, சற்றேனும் கொஞ்சம் விருத்தம் வந்ததுன்னா கூறாமல் சந்நியாசம் வந்துட்டார். அப்பேற்பட்ட இளையாழ்வார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் திரிதண்ட சன்னியாசியாக மாறி இந்த வைணவத்துக்காக அவர் பட்டப்பாடு கொஞ்ச நெஞ்சமில்லை. என்ன செய்தார் என்று சொன்னால், 108 திவ்ய தேசங்கள்லையும் அற்புதமான ஒரு நிர்வாகத்தை பண்ணினார். ஒவ்வொரு இடங்கள்லையும் அவர் அங்கிருந்து புறப்பட்டார். திருமலைக்கு சென்று ராமாயண காலட்சேபம் கேட்டாரு. அந்த திருமலைக்கு சென்றாராம். இவர் போகிற பொழுது அங்கே என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், பெருமாள் ஏதாவது வம்பிழுத்து விடுவார். அவர் சும்மா இருக்க மாட்டார். தன்னுடைய கையில் இருந்த சங்கு சக்கரத்தை தொண்டமான் சக்கரவர்த்தி கொடுத்து நீங்கள் சண்டைக்கு போன்ட்டார். எதற்காகன்னு சொன்னால் அது மற்றவங்களுக்கு தெரியாது. எதிரிகளை மட்டும் அழிப்பதற்கு சங்கு சக்கரத்தை உபயோகப்படுத்து. திருப்பி கொண்டு வந்து கொடுத்தா வேணாது, நான் கொடுத்தது கொடுத்ததாவே இருக்கு, நீ எனக்கு கொடுக்க வேணாம், நான் கொடுத்தது கொடுத்ததான். கொஞ்ச நாளாச்சு. அங்கே இருக்கக்கூடிய இறைவன் நாராயணன் அல்ல. அப்போ யாருன்னா சிவன் ஒருத்தர். இப்பவும் கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அங்கே இருக்கிறது சுப்பிரமணியன் தான் சொல்றாங்க. இது ஆழ்வார் ஒரு வாசனம் ஒன்று பாடி வச்சுட்டாரு. அவர் சொன்ன அர்த்தமே வேற. தாழ் சடையும் நீழ்முடியும் ஒன்மளவும் சக்கரம் எல்லாம் பெருமானுக்கு இருக்கிற மாதிரியே உனக்கு இருக்கு. அவனுடையது பூரா நீயும் வச்சுட்டு இருக்க. திருமலை மேல் எந்தைக்கு 2 உருவம் ஒன்றாய் தெரிந்துன்னா, 2ம் ஒன்னாவே அங்கே நிற்கிறான். எப்படின்னா, திருக்குறுங்குடின்னு ஒரு தீவ தேசம். அங்கே சிவனுக்கு என்ன பேர் தெரியுமா? அங்கே உள்ளேயே கோவில் பக்கத்திலேயே ஒரு தனி கோயில் உண்டு. பக்கம் நின்றார்னு பேர். எப்பெருமான் ஈஸ்வரனாருக்கு என்ன பேருன்னா, தன்னுடைய ஒரு பாதியை
உமையாளுக்கு கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணார்? தன்னையே கொடுத்தார், தன்னுடைய பாதையை கொடுத்தாராம். பக்கம் நின்றார்னு பேரு. அப்பேற்பட்ட அந்த பக்கம் நின்றார் இருக்காரு, அவரை சொல்லிட்டு இருந்தாங்களாம். அவர் எம்பெருமானுக்கு எந்த தெய்வங்களும் தன்னுள் கலவாதது எப்பொருளும் தான் இல்லையே. ஏன் சாமி அப்போ அதெல்லாம் ஏற்றம்னா மற்ற தெய்வங்கள்லாம் என்ன செய்யுதுன்னா, நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம். இந்த தெய்வங்கள்லாம் இப்போ நம்ம போகிற வழியில் எத்தனை கடைகள் இருக்கு, இத்தனை கடைகள் தேவையான்னு சொல்லி கேட்டால், கூலி வேலைக்கு போயிட்டு வரக்கூடியவர் ஒரு சின்ன பெட்டி கடையில் போய் கொஞ்சோண்டு 5 ரூபாய்க்கு கடுகு, 5 ரூபாய்க்கு மிளகு, 5 ரூபாய்க்குன்னு கேட்பாங்க. அவங்க கொடுக்குறாங்க, சும்மா 4 நாள் கொடுப்பாங்க. அதே பெரிய கடையில் போய் கேட்டிங்கன்னா 5 ரூபாய்க்கு கடை தரமாட்டாங்க. ஏன்? அங்கே உள்ளவர் பெரியவங்களுக்கு கொடுக்கறதுக்கே முடியல, உனக்கு கொடுத்து நான் எப்பப்பா முடியணுமா? அப்போ இந்த கடையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதா, அந்த கடை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதா? அது இருக்கணும். யார் யாருக்கு? சிலருக்கு இறைவனிடத்தில் சேர்ந்து குழந்தை வேணும்னு கேட்குறாங்க, சிலருக்கு செல்வம் வேணுங்கிறாங்க, சிலர் இழந்த செல்வம் வேணுங்கிறாங்க, சிலர் என்ன பண்ணுறாங்க, புதுசாக செல்வம் எல்லாம் வேணுங்கிறாங்க, சிலருக்கு பதவி வேணுங்கிறாங்க. இப்போ யார் இதெல்லாம் வச்சு கொடுக்குறது? அங்கங்கே பிராங்கை போடும். இந்த மாவட்டத்தில் கலெக்டர் ஒருத்தர் தான். தாசில்தார் எத்தனை பேர்? துணை தாசில்தார் எத்தனை பேர்? அத்தனை பேர் இருக்க. தாசில்தாரோட முடியுதா? பில் கலெக்டர் எவ்வளவு பேர்? அதுதான் முடியுதான்னு சொன்னால், கிராமத்தில் இருக்கக்கூடிய விஓவை எத்தனை பேர்? இவங்க எல்லாருமே யாருன்னு ஒரே வரியில் சொன்னால் அரசாங்க ஊழியர்கள். இத்தனை பேர்த்துக்கும் வேலை கொடுத்து வச்சிருக்கிறது யாருன்னா கலெக்டர் இல்லை. கலெக்டரையே வச்சிருக்க வேலையை வச்சிருக்கக்கூடியவர் யாருன்னு சொன்னால் அரசாங்கத்தில் முதல்வராக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தின் முதல்வரால் தான். அவர் நினைச்சா வேற பக்கம் மாற்றிடுவார். சரி, இந்த முதல்வர்கள் மட்டும் என்றைக்குமே இருக்கான்னு சொல்லி கேட்டால் பேசிக்கிட்டே இருக்காங்க, எப்போ கலைப்பாங்களோ தெரியலைங்கிறாங்க. திடீர்னு கலைச்சிட்டா என்ன? யார் கலைப்பா? ஜனாதிபதி. ஜனாதிபதி ஜனங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருப்பது போல எம்பெருமான் எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கான். அவன் இத்தனையும் நேரில் செய்ய முடியாதுங்கிறதுக்காக அங்கங்கே இத்தனையும் பண்ணியிருக்கான். இத்தனையும் பண்ணியிருக்கிறது குற்றமல்ல, விளையாட்டாக சொல்லுவாங்க. தெருவிலே கூட்டி சுத்தம் பண்ணக்கூடிய தொழிலாளி இருக்கார் இல்லையா, அவரிடத்துல தவறாக ஒருவன் நடந்து கொண்டால் அல்லது ஏதாவது ஒரு குற்றம் பண்ணிட்டான்னு சொன்னால் கலெக்டர் என்ன தண்டனை கிடைக்குமோ அதே தண்டனை இவனுக்கும் கிடைக்கும். ஏன்னா இவன் அரசாங்க ஊழியர். ஒரு பெட்டிஷன் கொடுத்தா அது பலிக்கும். அதே மாதிரி தேவதாந்திரங்களை பழிக்கக்கூடாது. வைணவர்கள் பழிக்க மாட்டார்கள். அப்போ என்ன வணங்க மாட்டார்கள், அவ்வளவுதான். அங்கே மேலே இருக்கக்கூடியது சுப்பிரமணியன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணாங்களாம். இவர் ராமானுஜர் நடந்து ஏற மாட்டேன்ட்டார், முழங்காலிலே ஏறினார். அப்படி மேலே ஏறி 3 நாள் அன்ன ஆகாரம் இல்லாமல் அங்கே தங்கி இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு பஞ்சாயத்து எப்படி பண்ணார்னா, அதுதான் ராமானுஜருடைய தொலைநோக்கு பார்வைன்னு சொல்கிறது. என்ன தொலைநோக்குன்னா, அவங்களுக்கும் குற்றம் வரக்கூடாது, இவர்களுக்கும் அதில் பாதிப்பு வரக்கூடாது. என்ன பண்ணார்னா, தொண்டைமான் சக்கரவர்த்தி அவனுடைய அனுமதியோடு சொன்னாராம், ஐயா உங்களுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சுருங்க, சூலாயுதம் வேலாயுதம் எல்லாம் கொண்டு வந்து வைங்க. திருமால் தான் சொல்லக்கூடியவர்கள் சங்கு சக்கரங்களை கொண்டு வந்து வைக்கணும். பெருமாள் எதை ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அதை நாம் ஒத்துக்கொள்வோம்னு சொல்லி திருக்காப்பு எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு திருக்காப்பு பண்ணி அந்த ஆலயத்தை சீரிட்டு விட்டார். யாரும் உள்ள போகக்கூடாது. மறுநாள் காலையில் போனால் பெருமாள் சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுத்தாராம். இது யார் பண்ணது? உடையவருடைய பிரச்சனையை முடிச்சுட்டார். எவ்வளோ சுலபமாக முடிச்சுட்டாரு. அது எம்பெருமானாக இருந்தால் எம்பெருமானே முடிச்சுக்கிட்டோம்னு விட்டுட்டார். நாமும் சில பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அவனதும் அதுவும் அவனது இன்னருளே, இது அவனுடைய திருவிழா, அதனால தான் இப்படி நடக்குது என்று எவன் ஒருவன் நினைக்கின்றானோ அப்பொழுதுதான் இவனுக்கு ஞானம் அருமுகிறதுன்னு அர்த்தம். பார்த்தார், உடனே சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுத்தார். அற்புதமான அந்த திருமலையிலிருந்து கீழே இறங்குறவரெல்லாம் ஆகாரம் இல்லாமல். ஏன் உணவு உண்டால் தீர்த்தம் உண்டால் மலஜலாதிகள் பண்ணணும், அது வேணாம். ஏன்னா ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷன் மேலே நான் பண்ணுவேன். ஏன்னா இவரும் ஆதிசேஷன், இளையாழ்வாரும் ஆதிசேஷனுடைய அம்சம்தான். அப்படி வந்தவர் அங்கிருந்து கீழே இறங்கி மீண்டும் திருவரங்கத்துக்கு சேரார். திருவரங்கத்துக்கு வந்தது ஒரு பெரிய அற்புதம்.
பெரிய நம்பிகள்னு ஆச்சாரியன் ஆளவந்தாருடைய சிஷ்யர். அவர் சொன்னாராம், காஞ்சிபுரத்தில் ஒரு அற்புதமான குழந்தையை நான் பார்த்தேன், அவரை எப்படியாவது திருவரங்கம் கொண்டு வந்து இந்த ராஜதானியை அவரிடத்தில் ஒப்படைக்கினார். எந்த ராஜதானி? வைணவம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வைணவத்தை அவரிடத்தில் ஒப்படைங்கினார். அது எப்படி? அப்படி ஒரு தடவை பார்த்த உடனே அப்படி தெரியுமா அப்படின்னா, அந்த பார்வைக்கு தீட்சண்யம் உண்டு. அந்த ஆச்சாரியனுடைய பார்வை இருக்கு, அதை பார்த்த உடனே அப்படி பார்க்க முடியும். ஒரு பார்வைக்கு இவ்வளவு பவரா அப்படின்னா, இந்த கருப்பு கண்ணாடியே போட்டுட்டு இருப்பாங்க சில நேரங்களில். அவங்க அந்த நேரம் பார்த்து அப்படி கலட்டி தொடக்கிறப்ப என்ன பண்ணுதுன்னு கேட்டால் போதும், நமக்கு வந்து அதுக்கு பேர் என்ன? மெட்ராஸ் ஐயா. எங்க ஒரு தடவை பார்த்தா வந்துருவேன் நம்ம பார்க்குறோமே. ஆச்சாரியன் ஆளவந்தார் பார்த்தார், ஒரே பார்வை தான் உடையவர் இளையாழ்வார் திருவாரங்கம் வர்றதுக்கு முயற்சி ஆயிடுச்சு. உடனே பெரிய நம்பிகள் காஞ்சிபுரம் நோக்கி போறார். இளையாழ்வாருக்கு ஒரு பெருமாளுடைய ஆணை, எப்படியாவது நீ திருவரங்கம் போனார். இவர் பிறப்பி எப்படியாவது பெரிய நம்பிகளை பார்த்து சமாஷ்டனம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அற்புதமானது. நம்முடைய ராமதாசர் கண்ணன் இருக்காரு, உலகத்துல யாருக்குமே அப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்காரு. அடியனை கூப்பிட்டு உபன்யாசத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டார். சரிங்க சாமி வர்றேன்னு. நாளைக்கு அடியன் வெளியூர் போறேன் சாமின்னு சொன்னேன். எங்கே போறீங்க? இந்த மாதிரி திருவரங்கம் போகிறேன். நான் கேட்டேன், நீங்கள் திருமணம்லாம் இட்டுக்கிறீங்களே, உங்களுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டுச்சான்னு கேட்டேன். இல்லையே. நீங்கள் செய்கிற கைங்கரியத்துக்கு மெருகு வர வேணும் என்றால் நீங்கள் அவசியம் ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றுக்கொள்ளணும். சரிங்க சாமின்னார். எப்போ சாமி? நாளை காலையில் நாங்கள் போகிறோம் ஸ்ரீரங்கம். மறுநாள் காலையில் நானும் இவர் வருவாருங்கிற நம்பிக்கையில் கிளம்பி போகல. நாங்கள் 4 பேரோட போனோம். மணப்பாறை தாண்டி போயிட்டு இருக்கோம். சாமி எங்கே இருக்கீங்க? ஏதாவது புறப்பட்டு வர்றீங்களா என்னன்னா, நான் விராலிமலை தாண்டிட்டேன்னு. அவ்வளவு வேகமாக வந்து அதே பெரிய நம்பிகளிடத்துல சமாஷ்டம் பண்ணார், அவங்களுடைய வாரிசு விட்ட. அதனால அந்த சமாஷ்டயம் என்று சொல்லக்கூடியது எப்படி ஒரு பெண்ணுக்கு திருமங்கல்ய தாரணமோ, 8 இழையாய் 3 சரடாய் இருக்கக்கூடியது ஒரு திருமந்திரமாக இருக்கக்கூடியது. 8 இழை 3 சரடு. இந்த மாங்கல்யத்தை 8 நூலை எடுத்து அதை 3ஆ பிரித்து அப்புறம் தான் மாங்கல்யமாக தயார் பண்ணுவாங்க. இப்போல்லாம் என்னென்னமோ நூல் கயிறு விற்கிது, அதை வாங்கி போட்டுக்கிறாங்க. உண்மையானதுன்னா 8 இழையாய் 3 சரடாய் இருப்பது ஒரு மங்கள சூத்திரம். மாங்கல்யத்துக்கு என்ன பேர்? மங்கள சூத்திரம். அதை பெறுவதற்காக ஆசைப்பட்டு இவர் வந்தார். 2 பேரும் சந்திச்ச இடம் மதுராந்தகம். இந்த மதுராந்தகத்தினுடைய ஏரி கரையில் அற்புதமாக 2 பேரும் சந்தித்த உடனே தேவரி அடியேன் இளையாழ்வார் நம்ம பெரிய நம்பிகள் நம்ம தேடி தான் வர்றேனார். அப்போ வா நம்ம திருவரங்கமே போயிடலாம், இல்லைன்னா வா உங்கள் ஊர் காஞ்சிபுரமே போயிடலாம், அங்கே போய் சமாஷ்டப்படலான்னாராம். உடனே சொன்னாராம், நெருநல் உடையாரை இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உள்ளதுன்னு வள்ளுவர் சொன்னார். இந்த தேகமானது மின்னின் நிலையில மண்ணுயிராக்கிகள், எப்போ இருக்கும் எப்போ போகும்னு தெரியாது. அடியேன் நாளை வரையில் இருப்பேங்கிறதுக்கு என்ன சாமி நிச்சயம்னாராம். இந்த ஆர்த்தி வந்த பிற்பாடு உடனே பண்ணணும்னு சொல்லி அங்கே ஒரு மகிழ மரம் இருக்கு, இந்த மகிழ மரத்து அடியிலேயே உட்கார வச்சு சமாஷ்டனம் பண்ணார். ஆச்சாரியன் அப்படித்தான் இருக்கணும். இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளாமல் உடனே பண்ணணும். ஏனென்றால் நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, அப்பொழுது ராமானுஜர் வெள்ளை சாத்தி கொண்டிருந்தார். வெள்ளை வேஷ்டி வெள்ளை உத்திரியம் தான். அந்த ஊரில் இப்போ போய் ராமானுஜரை சேவிச்சாலும் வெள்ளையாக தான் சாத்திட்டு இருப்பார். ஸ்ரீபெரும்புதூரில் ஒரே ஒரு நாள் வெள்ளை சாத்துவார். எங்கே? மேல்கோட்டைக்கு போகும் பொழுது வெள்ளை சாத்திட்டு வேகமாக சென்று மேல்கோட்டை சென்ற ராமானுஜான்னு போயிருப்பார். இங்கே அப்படி இல்லை, அப்படியே இருக்கு. அப்பொழுது அவருக்கு திரிவெண்ணம் கிடையாது. நீங்கள் எப்போவாவது மதுராந்தகம் சென்றீர்கள் என்று சொன்னால் அற்புதமான அந்த உடையவரை சேவிக்கலாம். அப்பேற்பட்ட ராமானுஜர் திருவரங்கம் வந்து நிர்வாகத்தை பெற்றுக்கொண்டார். அவ்வளவு சீர்திருத்தம் பண்ணினார். அவர் பண்ண சீர்திருத்தம் இருக்கே, அது இன்றளவும் ஸ்ரீமன்ன ஸ்ரீரங்க சீயமனுபத்திரவா அணிதினம் சம்பர்த்தைய. அவருடைய காலத்தில் தான் திவ்ய பிரபந்தங்களை பெருமாள் முன்னாடி ஓதிட்டு போகணும், வேதம் பின்னாடி வரணும்.
ஒவ்வொரு திவ்ய தேசங்களில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் அந்தந்த ஆகமப்படி பூஜைகள் நடக்கணும். எல்லாத்தையும் வகுத்து கொடுத்தார். இன்றளவும் அது மாறாமல் இருக்கிறது. அப்பேற்பட்டவர் சோழராஜாவினுடைய துன்புறுத்தலால் அவருக்கு ஒரு, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தாங்கச்சி பெருசும்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ எல்லா கலரும் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கும் வேறு பேர். 2 எழுத்து, அப்புறம் 3 எழுத்து, அதே 4 எழுத்தாச்சு. இப்படியெல்லாம் பேர் மாறிச்சு. ஏதாவது கொள்கை மாறி இருக்கான்னா எல்லாம் ஒரே கொள்கை தான். என்ன கொள்கைன்னா நான் சொல்ல வேண்டியதில்லை. அந்த கொள்கையிலிருந்து அவர்கள் மாற மாட்டார். ஏனென்று கேட்டால் அவர்களுடைய அந்த எண்ணங்கள் மாறாது. அடிப்படையில் நான்கிற அகங்காரம் உள்ளது. சோழனுக்கு அப்படியே தன்னுடைய தெய்வம் தான் பெருசுன்னு நினைச்சவன் தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள இருக்கக்கூடிய மந்திரிகளை கூப்பிட்டு சிவனே பரதத்தோன்னு எல்லாத்துக்கும் டிக்ளேர் பண்ணு, மற்றவங்களெல்லாம் கோயிலெல்லாம் இடின்னு. அப்படி சொன்ன உடனே அங்கே 400 ஒருத்தர் இருந்தார். அவர் மந்திரி. அவர் யாருன்னு சொன்னால் சமாசன பெற்ற ஒரு ஆச்சாரியன். யாருடைய ஆச்சாரியன், யாருடைய சிஷ்யன் என்று சொன்னால் சுவாமியினுடைய சிஷ்யனாகவே இருந்தவர். அவர் என்ன பண்ணார்னா, நீ எல்லாத்தையும் இடித்து என்ன பண்ண போகிற, ராமானுஜர் கையொப்பம் விட்டால் தான் அது செல்லும்னா. ராமானுஜர் கையொப்பம் விடணும், அப்போ தான் அது செல்லும்னாராம். உடனே என்ன பண்ணால் சோழராஜாவில் அந்த காவலர்களை அனுப்பி போய் அந்த மடத்தில் இருப்பார், அவரை அழைச்சிட்டு வாங்க. போய் கேட்குற பொழுது போய் கூப்பிட வந்திருக்கிறப்பவே இங்கே ஆழ்வான் இருக்கான். இந்த எம்பெருமானாருடைய சரித்திரத்தில் மிகவும் பெருமையுடையவர் கூறத்தாழ்வான். அவர் திருமரு மார்பன் என்று சொல்லி எம்பெருமானே பல அவதாரங்களிலே எம்பெருமானுக்கு தொண்டு செய்த அதே இளையாழ்வார் ராமானுஜராக வந்த பொழுது எம்பெருமானே திருமரு மார்பனாக வந்து கூறத்தாழ்வானாக அவதாரம் பண்ணார். அவர் பார்த்தாரா என்ன அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி ராஜா அழைச்சிட்டு வர சொன்னார். என்ன நோக்கம் என்பதை உணர்ந்து கொண்டாராம். உள்ளே போனாராம். உடையவர் தீர்த்தம் ஆடிட்டு இருந்தார். அந்த மடி எடுத்து தானே கட்டிக்கிட்டாரு. திருக்கண்டத்தை கையில் பிடிச்சிட்டார். வா போலான்ட்டார். இல்லை, நாங்கள் ராமானுஜரை நான் தான் ராமானுஜர். பொய்மையும் வாய்மையடைத்த பொறை தீர்ந்த நன்மை பயக்கும். பொய் சொல்லலாமா? சொல்லலாம். எப்போ? பொறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில். அப்படியே அங்கேருந்து பரவிட்டு போனார். சோழராஜா போகும்போதே பெரிய நம்பிகள் என்ன பண்ணார்னா தானும் கூட வரேன்னு போனார். 2 பேரும் போக அங்கே அவருக்கு வந்து இதில் கையெழுத்து போடுனாராம். உடனே கையெழுத்து போட்டப்போ என்ன போட்டாராம், சிவத்துக்கு மேல் பதக்குண்டு. ஒரு மரக்கால்னா 2வது மரக்கால் இருக்குல்ல, அந்த காலத்தில் அளக்கும்போது சொல்லுவாங்க. அதாவது ஒரு மரக்கால், 2வது மரக்கால், 3வது மரக்கால்னு சொல்லாமையே திருவரங்கம், பெரிய கோயில் அப்படின்னு சொன்னாலே அதெல்லாம் கணக்கு வைஷ்ணவத்தில். அப்படி சொன்ன உடனே எழுதினோடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன இப்படி எழுதியிருக்க, இதை வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்னா. இல்லை, இதுதான் உண்மைன்னு சொல்லி கூரேச விஜயம் என்று சொல்லி ஒரு அற்புதமான கிரந்தமே அருளி செய்தார். அந்த கிரந்தத்தில் சிவனை காட்டிலும் பெருமாள் எந்தெந்த வகையில் உயர்ந்தவர்ங்கிறது. ஏன்னா ஒருத்தன் வந்து தனக்கு துன்பம் கொடுக்குறப்ப அதை கத்தித்தானே தீரணும். அப்படி கத்தி தீர்த்தாராம். உடனே அவனுக்கு கோபம் வந்தது. சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, 2 கண்ணையும் பிடினா 2 பேர்த்துக்கும் பிடுங்க சொன்னான். யாரு? பெரிய நம்பிகள் கண்ணையும் பிடுங்கு, ஆழ்வானுடைய கண்ணையும் பிடுங்கினாராம். உடனே ஆழ்வான் சொன்னாராம், பாவி, உன்னை பார்த்த கண்ணை நீ எனக்கு பிடுங்க வேணாம், நானே பிடுங்கி எரிகிறேன் என்று சொல்லி தன்னுடைய விரலை விட்டு பிடுங்கி எரிஞ்சானான். அப்படி எரிகிற பொழுது ஒரு சொட்டு அந்த இரத்தமானது அந்த சோழனுடைய கழுத்தில் போய் பட்டதான். என்ன ஆச்சுன்னா புழுவாக இருந்து கடைசியில் புழுத்தே இறந்தானா. அந்த ராஜாவுக்கு என்ன பேர்னா புழுவன்னே பேர் வச்சான். ஏதோ பராந்தக சோழனோ என்னமோ சோழனுடைய பேர், அதை சொல்ல மாட்டாங்க நம்முடைய முன்னோர்கள். பெரிய நம்பிகள் தன்னுடைய கண்ணை 2 இழந்துட்டு அங்கேருந்து வரும்போது, இப்பொழுது போனீங்கன்னா ஐயம்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. நம்முடைய சம்பிரதாயத்தில் ஆழ்வாருடைய அவதார ஸ்தலங்களை சேவிக்கணும். திருவரசுகள் எங்கே இருக்கோ அதெல்லாம் சேவிக்கணும். நமக்கெல்லாம் பாக்கியம் மதுரையிலேயே பிள்ளைலோகாச்சாருடைய திருவரசு இருக்குது. அதை விட பெருமை பெரியாழ்வாருடைய திருவரசு இருக்குது. ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது, மதுரையில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது. ஆண்டாளை தெரியும், பெரியாழ்வாருடைய பிள்ளைதான்னு தெரியாது. ஆண்டாள் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி அந்த ஐயப்பேட்டையில் பெரிய நம்பிகள் பரமபதிச்சார். அங்கேயே திருப்பள்ளி படுத்திட்டு இன்றைக்கி அந்த திருவரசு இருக்குது. அங்கேருந்து பரப்பிட்டு வந்தார்.
மீண்டும் வருகிற பொழுது அதுக்குள்ள ராமானுஜரை என்ன பண்ணாங்களாம், பிறப்புடுன்னு சொல்லி பிறப்பட வச்சு வெள்ளை சாத்தி கொண்டு வேகமாக கிளம்பி போனார். போய் மேல்கோட்டை போய் சேர்றார். தொண்டனூர் தாண்டி மேல்கோட்டைக்கு போறார். போற வழியில அங்க இருந்த சமணர்கள்லாம் சேர்ந்து தன்னுடைய ராஜாவை வசியப்படுத்திட்டாங்கிறதுக்காக அவரிடத்துல நெருக்கம் பண்ணாங்களாம், ரொம்ப துன்பப்படுத்தினாங்களா ராமானுஜரை. அவர் சொன்னாரா, என்னுடைய சமயத்தை அவருக்கு சொல்லியிருக்கேன், அதை விட்டல தேவராயன்னு பேர். அவர் உணர்ந்து கொண்டு அவர் புரிந்து கொண்டார், அவர் மாறுறார். நான் ஒன்றும் மாத்தலைனா இல்லை, நாங்கள் 12,000 பேர்த்துக்கு நீ பதில் சொல்லிட்டு போனாராம். பார்த்தாராம், 12,000 பேரையும் அந்த பக்கம் உட்கார வச்சார். ஒரு திரையை போட சொன்னார், நீ என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இவர் யார் தெரியுமா? 1000 தலையுடைய ஆதிசேஷன். 1000 தலையோடு அப்படியே வந்து அவ்வளோ பேர்த்துக்கு கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல அத்தனை பேரும் வந்துட்டு அவ்வளோ பேரும் புரிஞ்சுட்டாங்க, சரணாகதி பண்ணார்கள். அந்த 12,000 பேரையும் துவம்சம் பண்ணிட்டார். இந்த விஷ்ணு, அதை விட்டல தேவராயனுக்கு விஷ்ணு பக்தன்னு பேர் வச்சு அவனை வந்து திருத்தி பணி கொண்டார். அங்கிருந்து நேராக மேல்கோட்டை போகிறார். போகிற வழியில் திருமண் தீர்ந்து போச்சு. திருமண் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு வருத்தப்படும் போது பெருமாள் கனவுல காட்ட அங்கே மேல்கோட்டையிலே கல்யாணி புஷ்கரணின்னு இப்போ போனாலும் இருக்கும். அங்கே தன்னுடைய முக்கோலை கொண்டு அப்படி கீறினார். ஏன்னா போகிற வழியிலேயே சன்னியாசி ஆகினால வேற மடியெல்லாம் மாற்றி முக்கோல் தரித்து கொண்டாராம். அதை கீறின உடனே அங்கேருந்து திருமண் கிடைச்சுதான். அதற்கு மேலே பெருமாள் கனவிலே சொல்லி அங்கே உள்ளே இருக்கக்கூடிய நான் தான் உள்ளே இருக்கேன், யார்? திருநாரணன், நான் உள்ளே இருக்கேன், என்னை வெளியே கொண்டு வந்தாராம். இவரே தன்னுடைய அங்கே இருக்கக்கூடிய அதாவது தொழிலாளர்களை எல்லாம் ஒன்று திரட்டி அரசனுடைய அனுமதியோடு அதை மேலே கொண்டு வந்து அதை பிரதிஷ்டை பண்ணாராம். பெருமாள் பிரதிஷ்டை ஆன உடனே அதுக்கு பேர் என்ன? திருநாரணன் தாள். அப்படி அவரை பிரதிஷ்டை பண்ண உடனே பெருமாள் சொன்னாராம், நான் வந்துட்டேன், என்னுடைய பிராட்டி இருக்காளே அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடினார். ஏன் அவரே சொல்லக்கூடாதான்னா? அப்போ சொன்னாராம், இரவில் டெல்லியில் பாதுஷா மகள் வீட்டில் இருக்குன்னார். பாதுஷா வீட்டில். இந்த காலத்தில் இன்றைக்கு நாம் சமத்துவம் பேசுகிறோம், எல்லாரும் சமூக நோக்கத்தோடு ஒருத்தரை பழகணுங்கிறோம். அன்று நாம் பட்ட பாட்டையெல்லாம் நினைத்து பார்த்தோம்னா நம்மால் இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறதே பெரிய விஷயம். எத்தனையோ பெண்களை மானபங்கப்படுத்தி துன்புறுத்தி அவர்கள் மதத்துக்கு மாற்றினார்கள். எந்த இந்து சமயத்தில் யாரையுமே அப்படி பண்ணினதாகவே அர்த்தம் எங்கேயுமே கிடையாது. அப்படி பண்ணுகிற பொழுது ஆலயங்களை இடித்து அந்த ஆலய மூர்த்திகளை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அதுக்கு மதிப்பு இருக்குமோ என்னமோ, உள்ள என்னமோ இருக்குன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படி போகிற பொழுது செல்வ பிள்ளை என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த மேல்கோட்டை பெருமாள் இருக்காரு, அவரையும், அவருக்கு பேர் வந்து அற்புதமான திருநாமம், அவரை அழைச்சிட்டு கொண்டு போயிட்டான். கொண்டு போனவன் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சான். அவருடைய மகள் பாதுஷாவுடைய மகள் பிபி நாச்சியார் அப்படியே உள்ளே போய் பார்த்ததில் இந்த பிள்ளை இந்த திருமேனியை பார்த்த உடனே ஆசையாக இருக்குன்னு தூக்கிட்டு போயிட்டான். கொண்டு போய் எங்கே கொண்டு போனான்? தன்னுடைய படுக்கையறையில் கொண்டு வச்சுட்டா. தினசரி தான் குளித்தா அந்த திருமேனியை குளிக்க வைக்கிறது, தான் உடை உடுத்துகிற பொழுது உடையை மாற்றுறது. என்ன விளையாட்டு பொருள். இப்போ நீங்கள் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா பொம்மை வச்சுருந்தா அந்த பொம்மைக்கு ட்ரெஸ்ஸை மாற்றும், குளிக்க வைக்கும், தான் தூங்குறப்ப கையில் வச்சு தூங்கிக்கும். அந்த மாதிரி தான் உறங்குகிற பொழுது கையோடு அணைச்சிட்டு உறங்கினாராம். அப்பேற்பட்ட அந்த நிலையில் உடையவர் அங்கே சென்றாச்சு. அவனோடு வாதிட்டு பேசி, இங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்களில் எங்கள் பெருமாள் இருக்காருனா, உங்கள் பெருமாள் தான் நீயே போய் பார்த்துட்டுனார். எங்கேயும் தேடி பார்த்தாரு, கிடைக்கல. ஏன்னா கனவுல காட்டி கொடுத்தார், தாயார் இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லி. உடனே அங்கே போய் பார்த்தா கிடைக்கல. உடனே சன்னியாசி ஆகினாலே வேற எங்கெங்கே இருக்குன்னாராம். ராஜா சொன்னாராம், பாதுஷா என்னுடைய மகள் ஒரு விக்கிரகத்தை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கா, ஆனால் உன்னை உள்ள விட மாட்டேன். இஸ்லாமியர்கள் உள்ள விட மாட்டாங்க பெண்கள் இருக்க இடத்துக்குள்ள. உடனே என்ன பண்ணாராம், தன்னுடைய பெருமாளை தியானம் பண்ணார். வாரீர் செல்வ பிள்ளாயினாராம். அங்கிருந்து பறந்து வந்து உடையவருடைய திருமடியில் வந்து உட்கார்ந்தாராம். உடனே என்ன பண்ணாராம், அப்படியே அணைச்சு கொண்டாராம். ஒரு குழந்தை கீழே இருந்து வந்தால் அப்படியே அணைச்சிக்கிற மாதிரி அணைச்சிட்டாராம். அப்பொழுதுதான் அவருக்கு பிள்ளைன்னு பேர், செல்வ பிள்ளை. பெருமாளுக்கு பெருமாளை பிள்ளையாக உடையவர். அதான் ஒருத்தர் கேட்டார், ராமானுஜர் சன்னியாசியா இல்லையாண்ணா? சன்னியாசி தான், ஆனால் அவருக்கு என்னென்ன இருக்குன்னாரா, தங்கை இருக்கு ஆண்டாள், பிள்ளை இருக்கு
செல்வப்பிள்ளை. எல்லாம் அவருக்கு இருந்து அவர் சன்னியாசி. அதனால் அப்படி அணைச்சு கொண்டார். அப்புறம் அந்த சன்னதியெல்லாம் திருத்தி இதை திவ்ய தேசமாக ஆக்க வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணார்னா, ஒரு நாயகம் என்னும் அந்த திருவாய்மொழி பாசுரத்தை அவருக்கு உகந்து சொல்லி கொடுத்தார். அந்த பெருமாளுக்கு சமத்தினார். இன்னைக்கும் அது திவ்ய தேசமா இல்லையானா ஆழ்வார்கள் பாடலை, ஆனால் நம்முடைய எம்பெருமானார் அதற்குன்னு தனியாக கொடுத்தார். ஆகினாலே அவ்வளவு பெருமை உடையது. அங்கிருந்து மீண்டும் திரும்பி வந்து டெல்லியில் வரலும் போயிட்டு வந்தவர் காஷ்மீரத்திலே சென்று பாஷ்யத்துக்கு விளக்கம் சொல்ல வேணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னு கேட்டால், ஆளவந்தார் பரமதிக்க பொழுது 3 விரல் மணங்கி இருந்துச்சு. அந்த விரலை இவர் நினைச்ச என்னன்னு கேட்டாராம், பாஷ்யத்துக்கு உரை எழுத வேணும், வியாச பராசருடைய திருநாமத்தை இட வேண்டும், திருவாய்மொழிக்கு தனியாக உரை செய்ய வேணும்னா, அடியனுக்கு கூடுமாகில் அதை நிறைவேற்றி வைக்கிறேன். நான் சொன்ன உடனே 3 விரல் வெளியே வந்துச்சு. ஞானிகளுடைய சங்கல்பம் கூடுமேயானால் சரம திருமேனி உயிரில்லாத உடம்பு கூட செயல்படும். அப்படி கையை விரிச்சாராம். அப்பேற்பட்டவராயினாலே காஷ்மீரத்துக்கு சென்று பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதினார். அங்கே போகிற பொழுது சரஸ்வதி பீடத்தில் இவர் வேதாந்த சாரம்னு ஒரு பிரபந்தத்தை கொண்டே கீழே வச்சாராம். இந்த ஒரு நூலை மறுநாள் காலையில் பார்த்தா சரஸ்வதி தலையில் வச்சுருந்தார். வந்தவங்கெல்லாம் என்னமோ சொன்னாங்க, நீ ஒருத்தர் தான் உண்மையான உரையாசிரியர்னு எடுத்துக்கொண்டாராம். பழையபடி அங்கே போய் அந்த வேதாந்தத்தினுடைய பொருளை சொல்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓலை சுவடிகள் இருக்கே, அது வேணும்னார். அவங்க சொன்னால் விட முடியாது, தர முடியாதுன்னு சொன்னால் ராஜா கிட்ட பேசி சமாதானம் பண்ணி கொஞ்ச நேரம் படிச்சுட்டு கொடுங்கன்னார். 4 பாகம். இந்த ராமானுஜத்தில் ஒரு பாகத்தை கொடுத்தாங்க. போதாயன விருத்தி கிரந்தம்னு பேர். அதை கையில் வாங்கி பார்த்தாரு. ராமானுஜர் பிரட்டினார். அவ்வளோதான், ஒரு அளவுக்கு பிரட்டி முடிக்கிறதுக்குள்ளே நேரம் ஆயிடுச்சு, கொண்டாட முடியுண்டார். கூறவே ஆழ்வான் இருந்தார். ரொம்ப வருத்தப்பட்டாரா ராமானுஜர். ஐயா என்ன தேவரீர் ஏன் வருந்துகிறேன்னாராம். ஐயோ, போதாயன விருத்தி கிரந்தம் முழுவதும் பார்க்கலேன்னா. அடியேன்னு பார்த்துட்டேன். இங்கு கூறவா 2 ஆற்றுக்கு நடுவே வந்து கூறவான்னாராம். ஸ்ரீரங்கத்தில் சொல்லவா இங்கவே சொல்லவான்னு சொன்னார்னு சொன்னால், அப்படி அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை கொண்டு பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதினார். திருக்குறுகை பிரான் பிள்ளானை கொண்டு திருவாய்மொழிக்கு உரை எழுதினார். கூரத்தாழ்வானுக்கு 2 குழந்தைகள் பிறந்தது. ஏன் அதுக்கு முன்னாடி யாருக்குமே வைக்கக்கூடாதுன்னா, எத்தனையோ குழந்தை ஆஸ்பத்திரியில் பிறகுது, பேர் வைக்கிறான்னு. நம்பி பிம்பு என்று நாட்டு மானிடர் பெயரிட்டால் நம்பி பிம்புமெல்லாம் 4 நாளில் போகணும். நல்ல தகுதி உள்ளவர்களுக்கு அந்த பெயரை வைக்கணும். அப்படி இல்லைன்னா, வியாசருக்கு நம்ம இப்பெல்லாம் இருக்காங்க அரசியலெல்லாம் சிலர் பேர் இப்படி இருக்கும். அந்த பேரை கேட்டால் நமக்கு எப்படி தோணும், இந்த பேரை எப்படி அவங்க அப்பா இவருக்கு வச்சாருன்னு. ஏன்னா அந்த கேவலப்படுறது. அதனால் அவர் வைக்க மாட்டேட்டு இருந்தாராம். கூரத்தாழ்வானுக்கு 2 குழந்தைகள் பெரிய பெருமாளுடைய பிரசாதத்தில் பிறந்தது. அந்த பிரசாதத்தில் பிறந்ததுனாலே அவர்கள் 2 பேர்த்துக்கும் வியாசர் பராசரன்னு பேர் வச்சார். அப்போ ஆளவந்தாருடைய 3 குறைகளையும் போக்கினார். அதற்கு பின்னாடி திருவரங்கத்தினுடைய நிர்வாகம் தனக்கு வந்த பொழுது அதை சீர்திருத்தினார். இதை மணவாள மாமணியில் சொல்றார், தென்னரங்கர் செல்வமற்றும் திருத்தி வைத்தான் வாழியே. தென்னரங்கர் செல்வத்தை திருத்தி எப்படி திருத்தினார்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய அத்தனை கொத்துக்களையும் 10 கொத்துகளாக பிரிக்கிறார். உள்கொத்து என்று சொல்லக்கூடிய உள்துறை, பெருமாளுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணுறவங்கெல்லாம் உள்ள, அவங்களுக்கெல்லாம் திருமாளிகை எங்கே இருக்குன்னா, இப்போ உத்தர வீதின்னு சொல்கிறதான் அது உள்துறை வீதி. அந்த தெருவில் தான் ஆச்சாரியர்கள் பூரா இருப்பாங்க, அரையர்கள் இருப்பாங்க, எல்லாரையும் அந்த தெருவிலேயே வச்சுருந்தாராம். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சித்திர வீதி, அங்கேயெல்லாம் என்ன செய்வாருன்னா, அடுத்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கணக்க பிள்ளைகள் இவங்க எல்லாரையும் வச்சுருந்தாராம். அதற்கு மேலே கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள், அதாவது அவர் நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா புயவர்கள், மண்பாண்டம் செய்யக்கூடியவர்கள், தச்சு செய்யக்கூடியவர்கள், பொம்மை செய்யக்கூடியவர்கள், உடை தைக்கக்கூடியவர்கள், அவ்வளவு பேரையும் நிர்வாகம் பண்ணி அவ்வளோ பேர்த்துக்கும் நிபந்தம் கொடுத்தாராம். இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் பட்டயம் எழுதி வச்சாராம். இன்றைக்கும் அருளப்பாடுன்னு கூப்பிட்டு அவங்க வருவாங்க. அவங்களுக்கு முதல் தீர்த்தம் கொடுக்கணும். அதாவது இவர் அவருன்னு கணக்கில் எல்லா வகுப்பினருக்கும் உண்டான். அதில் தாசிகளும் இருந்தார்களாம். அவர்களும் எம்பெருமான் முன்னாடி நடனமாட வேணும். அவர்களுக்கு பாட்டு பாடக்கூடிய இத்தனை பேர்த்துக்கும் தான் இருந்து நிர்வாகம் பண்ணினார். அப்படி ஒரு நிர்வாகம் இப்பொழுது சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், இந்த இப்போ எம்பிஏன்னு சொல்கிறாங்க இல்லையா, நிர்வாகத்திறனை பற்றி கற்றுக்கொள்வதற்கு, இதுக்கெல்லாம் மூல காரணம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுவாமி எம்பெருமானார் தான். அவர் போட்ட திட்டத்துக்கு இதுவரையிலும் யாருமே பண்ண முடியல என்று சொன்னார். அப்பேற்பட்ட
எம்பெருமானார் திருக்கோட்டியூர் நம்பி இடத்துல சென்றார். திருக்கோட்டியூர் நம்பி இடத்துல சரம ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பெறுவதற்காக 18 முறை நடந்தார். 18 முறை நடந்து மந்திரம் கேட்டார்னு சொல்லுவாங்க, திருமந்திரம் இல்லை, சரம ஸ்லோக அர்த்தத்தை சொன்னார் பெறுவதற்காக. அவர் என்ன சொன்னாராம் சொல்லுகிற பொழுது, இதை யாருக்கும் சொல்லாத. ஏன்னு கேட்டால், இப்பொழுது ஒரு வைரம் இந்த இடத்துல கிடக்கு, அதை எடுத்து வெளியே போகிற வழியில் ஐஸ்காரன் விற்றுக்கிட்டு இருந்தான், இந்தாப்பா இதை வச்சுட்டு எனக்கு ஒரு ஐஸ் கொடுன்னு சொன்னால் வைரமே வருத்தப்படும். யாருக்கு எதை கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும், அது தன்மை புரிந்தவனுக்கு தானே கொடுக்கணும் என்று சொல்லுவது போல, அப்படியே இதை யாருக்கும் சொல்லாதேன்னார். அடியன் ஆணைன்னு சொல்லிட்டு 18வது முறை கேட்டாராம். அப்படி இவர் போயிட்டு வந்துட்டு இருக்க பொழுது அங்கிருந்த உள்ளூர் வாசிகள்லாம், நீங்கள் இவ்வளவு சிரமப்படுறீங்க, அது என்ன விஷயம்னு தெரியல, அது கிடைச்சா எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டார். அது கிடைச்சா எங்களுக்கும் சொல்லுங்களேன். இப்போ எம்பெருமானாருக்கு ஒரு பெரிய, அதாவது இளையாளர் ராமானுஜருக்கு உடையவருக்கு என்ன பெரிய வருத்தம்னு சொன்னால், இவங்களுக்கு சொன்னால் ஆச்சாரியனையை மீறியதாயிரும், சொல்லலைன்னா இவர்கள்லாம் வருத்தப்பட்டு வீணாக போயிடுவாங்க, இவ்வளவு பேர் மோட்சம் போகிறதுக்கு வழிவகுக்கணும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாராம். பழைய இந்த சைனா வாரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்பிலே குண்டுகளை கட்டி கொண்டு அந்த கப்பலுடைய அந்த புகை குண்டுகள் அதுக்குள்ளே விழுவாங்களாம். எதுக்குன்னா, அப்படி உள்ளே விழுந்த உடனே இவன் உடம்புல இருக்க அந்த வெடியெல்லாம் வெடித்து கப்பல் சிதறி உள்ளே போயிடும். நாட்டை காக்கிறதுக்காக தற்கொலை படைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாங்களாம். அதே மாதிரி எம்பெருமானார் யோசிச்சாராம், நாம் ஒருவன் நரகம் போனால் என்ன, இவங்களுக்கெல்லாம் சொல்லுவோமே என்று சொல்லி அவ்வளோ பேரையும் அழைத்து, அங்கு தெற்காழ்வான் சன்னதின்னு இருக்கு, மேலே பெருமாளை சேவிக்க போகிற வழியில், அங்கே அழைத்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அந்த அர்த்த விசேஷங்களை சொன்னாராம். இதில் யாரோ ஒருத்தர் போய் சொன்னாராம், பெரிய நம்பி, அதாவது திருக்கோட்டியூர் நம்பி இடத்துல, நீங்கள் கஷ்டப்பட்டு 17 தடவை அழைச்சி 18வது தடவை சொன்னீங்க, அவருக்கு இப்போ எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, உடனே அழைச்சிட்டு வாங்கன்னாராம். ஆச்சாரியன் கட்டளையை மீறி நீர் என் பெற்றீர்னார், நரகம் புகும் பாக்கியம் பெற்றேன். நரகம்தான் எனக்கு, வேற வழி இல்லை. ஆச்சாரியன் சொல்ல மீறினா நரகம்தான். தேவரீருடைய சொல்லை இவ்வளவு பேரும் சொன்னால் அவ்வளவு பேரும் மோட்சத்துக்கு போவாங்க, அது அடியேன் ஒருவன் போனால் என்ன நரகத்துக்கு என்று சொல்லி எல்லாரையும் தன்னுடைய கிருபையினாலே பண்ணாராம். திருக்கோட்டியூர் நம்பிகள் அப்படி வாரி அணைத்தாராம். என்ன சொன்னாராம், எம்பெருமான் ஒருவன் தான் தன்னை மாறியாவது மற்றவர்களுக்கு உழைச்சான். பாண்டவ தூதனா போனா, ராமனாக சென்று தன்னுடைய மனைவியை பிரிந்து அங்கு காட்டில் இருந்த ரிஷிகளுக்கெல்லாம் அருள் செய்தான். ராவணனை அழிக்கிறது அவருடைய நோக்கம் இல்லை. அங்கு எல்லாரும் ஆசைப்பட்ட ரிஷிகள் இடத்துல ஆசிரமங்கள்லாம் போய் தான் நேரடியாக சென்று அவர்களை பார்க்க வேண்டும். டெல்லியில் இருந்து கொண்டு நம்முடைய கன்னியாகுமரியில் இருக்க இப்போ ராமேஸ்வரம் அந்த படகை திறக்கிறதுக்கு சுவிட்சு போட்டால் திறக்கும். இப்போ காலம் அப்படி ஆயிடுச்சு. ஏன் நேரில் வர்ற என்று சொன்னால், இங்கு உள்ள மக்களை எல்லாம் நேரில் பார்க்கணும். அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு நேரில் போகணும். பெருமாள் அங்கே வர சொன்னால் வரமாட்டார், தெய்வத்தை வர சொல்ல முடியாது, நேரில் வர்றாரு பிரதமர். அந்த மாதிரி எம்பெருமான் ஒவ்வொரு இடத்துக்கும் ஆசிரமங்களுக்கெல்லாம் சென்று தொண்டு செய்தார். அப்படி தொண்டு செய்ததனாலே அவருக்கு பெருமை. உடனே சொன்னாராம், எம்பெருமான் இவ்வளவு பாடுபட்டாரு, ஆனால் அதை காட்டிலும் உயர்ந்து தான் நரகம் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி இதை உலகுக்கு சொன்ன நீர் எம்பெருமானாரோ, அவன் எம்பெருமான், இவன் எம்பெருமானார் என்று சொன்னால் உலகத்தை உஜ்ஜீவிப்பதற்காகவே ஆளவந்தாருடைய கருணையினாலே உலகுக்கு வந்தவர் இளையாழ்வார். அந்த இளையாழ்வாருடைய பெருமையினாலே இன்றளவும் இந்த தரிசனத்துக்கு என்ன பேருன்னா, அதுக்கு முன்னாடி விசிஷ்டாத்வைத சித்தாந்தம்னு பேர், இன்றைக்கு அதுக்கு என்ன பேருன்னா எம் பெருமானார் தரிசனம். இது யார் சொன்னது? எம் பெருமானார் தரிசனம்னு யார் சொன்னதுன்னு பெரிய பெருமாளே சொன்னார். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்பெருமாள் சொல்றார், எம்பெருமானார் தரிசனம் என்று இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயலிக்கார். எம்பெருமானார் அப்படி பாதுகாத்தாராம். இனிமேல் என் பேரில் வேணாம், உன் பேர்லேயே மாற்றிக்கின்ற. அதாவது ராமனுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, எத்தனை ராஜாக்கள் இருந்தாங்க, பின்னாடி இருக்காங்க. ஆனால் அந்த குலத்துக்கு என்ன பேருன்னா ரவி குல திலகன், ராமனால பேர். இப்போ ஒரு கலெக்டர் வீட்டில் அதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைமுறை இருந்திருப்பாங்க, பின்னாடியும் வருவாங்க. ஆனால் அந்த ஃபேமிலிக்கு என்ன சொல்லுவாங்க, கலெக்டர் வீடுன்னு.
ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து அதை சொல்லுவார்களாம். அதே மாதிரி பெருமாளே சொன்னார். அது மட்டுமல்ல, சமீபத்தில் பங்குனி உத்திர நன்னாள் வருது. அந்த பங்குனி உத்திர நன்னாளிலே எம்பெருமானும் பிராட்டியும் கூடியிருக்கிற பொழுது சென்று தண்டமிட்டு இந்த உலகில் உள்ளவர்கள்லாம் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக கத்தியத்திரயம் என்று சொல்லி அற்புதமான கிரந்தத்தை அருளி செய்தார். அதை கேட்ட உடனே பூரிப்பு. எப்படி பூரிப்பு தெரியுமா? ஒரு ஆடை போட்டிருந்தாலும் அது டப்புன்னு வெடிக்குமா, அப்போ வேற ஒரு இன்னொரு ஆடை போடுவாங்க. இப்படியே அன்னைக்கு ஏறத்தாழ 18 முறை ஆடையை மாற்றுவாங்க. 18 100 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்படி செய்யக்கூடிய அளவுக்கு ஆனந்தப்படுவாராம். அந்த ஆனந்தத்தில் உமக்கு என்ன வேணும்னு கேட்டார். தேவரீர் திருவுள்ளத்தினால எல்லாம் கிடைச்சிருச்சுனார். உபய விபூதியும் உடையவர் நீதான். மேலுலகம் கீழுலகம் எல்லாம் உனக்கு சொந்தம். அப்போ எனக்கு என்ன வேலைன்னா நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். ராமானுஜரத்துடைய பொறுப்பை கொடுத்துட்டு எப்படின்னு சொன்னால், ஒரு ராஜாவுக்கு வயசாயிருச்சுன்னா இளையராஜாட்ட பட்டம் கட்டிடுவான். அதுதான் எல்லாம் பார்த்துக்கணும். அப்பேற்பட்ட பெருமையை உடையது ராமானுஜ சம்பிரதாயம். அதை பெற்றுக்கொண்டாராகினாலே நான் பெற்ற பேரு 400 பெற வேண்டும் என்று சொன்ன அந்த கூறத்தாழ்வான் தானுக்கு மோட்சம் கிடைத்த பொழுது எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டும். அப்போ ராமானுஜருக்கு மோட்சமாக நரகம் என்று கேட்டால், திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்தில் அபச்சாரப்பட்டதுனால நரகம்தான். இப்போ அவர் எப்படி மோட்சம் போனார்? கூறத்தாழ்வான் எம்பெருமானிடத்தில் விண்ணப்பம் செய்து அவர் பரமதம் போகிற பொழுது, உமக்கும் உம்முடைய சம்பந்திகளுக்கும் மேல் வீடு தந்தம்னா, உனக்கு மட்டும் கொடுக்கேன்னு சொல்லலை. அவர் என்ன கேட்டார்? நான் பெற்ற பேர் 400 பெறணும்னு சொன்னார். அதனாலே அப்படி சம்பந்தத்தினாலே, ஆழ்வானுடைய சம்பந்தத்தினால தான் ராமானுஜருக்கு அந்த விடுதலையாக இருக்கக்கூடிய மோட்சம் கிடைத்தது என்று சொன்னால், ராமானுஜருடைய அந்த நோக்கம் இருக்கிறதே உலகை உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகவே எத்தனை அதிசயங்கள், எத்தனை இது. அதாவது நம்ம சம்பிரதாயத்தில் பெருமை சொல்வதை காட்டிலும் அவனுடைய தொண்டுகளைத்தான் பாராட்ட வேண்டும். அப்பேற்பட்ட ராமானுஜருடைய வடிவிலகு நாம் சிந்தையிலே கொள்ள வேண்டும். பத்மமெனத்திகள் வைங்கடலும் தன் வல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்பரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடும் மொழிகள் நிறைந்திடும் முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரி சுதன்களல் சூடிய முடியும் கனக நற்சிகை அழகும் எப்பொழுதும் எதிராஜன் வடிவழகு என் இதயத்திலதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே என்று எம்பார் அருளி செய்தாராகினாலே நாமும் எம்பெருமானாரிடத்திலே பிரபக்தி செய்து எம்பெருமான் பொது நின்ற பொன்னங்களில் தப்ப கணக்கு போடுவான். சந்தோஷத்தில் பரவாயில்லன்னா, அப்படி இல்லாமல் எம்பெருமானார் எப்படின்னு சொன்னால், ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பெருத்தவர் நம்முடைய தாழ்மையை நோக்கி அருள் செய்தவராகினாலே தென்னரங்கர் சீரருளுக்கு இலக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம் என்று சொல்லி பெருமையுடைய நம்முடைய சம்பிரதாயமாகினாலே வைணவம் உயர்ந்தது என்பதை காட்டிலும் சரியான வழி. மற்றதெல்லாம் மீண்டும் பிறப்பதற்குரிய வழி. தாழ்ந்ததுன்னு சொல்லலை, மீண்டும் பிறந்து பழையபடியும் போயிட்டு வர. அப்படி இல்லாமல் பிறப்பருக்கும் மாயோயேங்கிறார் பரிமை. அதாவது சங்ககால செய்யுள்ள பிறப்பு அறுக்கக்கூடியவன் யார் என்று சொன்னால், ஒப்பாரும் மிக்காரும் இளையாய மாமாயன் இருக்கானே அவன்தான் பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவார் இல்லை. யாரு சொல்றார்? பெரியாழ்வார் அழகர்கிட்ட சொல்றார், எருத்துக்கொடி உடையானும் பிரம்மனும் இந்திரனும் மற்றொருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவார் இல்லை. எருத்துக்கொடி உடையான், பிரம்மன், இந்திரன், இவதான் 3 தேவர்கள். நான் சொல்லும்போது பெருமாளை சேர்த்துக்காங்க, இவங்க 3 பேர் தான். இந்த 3 பேரும் பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவார் இல்லை. மற்றதுக்கெல்லாம் மருந்து இருக்கு, பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவார் இல்லை. அப்ப இதுக்கு யார் மருத்துவர்? மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா, மறுபிறவி தவிர திருத்தி நின் கோயில் கடை புகப்பை செய் திருமாலிரும் சோலை என்றார். திருமாலிரும் சோலை நிற்கின்றானே அவன்தான் அவனுடைய திருவடியில சேர்த்து கொண்டார் என்று சொன்னால், பிறப்பு அறுக்குமாகினாலே இந்த பிறப்பை அறுத்து கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் ஒருவனே. அந்த ஒரு குணத்தினால்தான் திருமால் உயர்ந்தவர்னு சொல்றதே தவிர மற்றவர்களெல்லாம் தாழ்ந்தவர்கள். எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி எல்லாம் முடிச்சு பழைய 1 2 முடிச்சு கடைசியில் எங்கே வரணும்னா ஐஏஎஸ் எழுதணும். எத்தனை பேர் எழுதுகிறாங்க? சிஏ எத்தனை பேர் எழுதுகிறாங்க? அதனால தான் வைஷ்ணவம் இந்த அளவுக்கு தான் வர முடியும். ஏன்னா எல்லாத்துக்கும்
ஒரு ஈர்ப்பு வருவதில்லை. அது வருவதற்கு கஷ்டம். என்ன காரணம் என்றால் நாம் செய்த பாவங்களானது நம்மை விடாது. அதை போக்கக்கூடிய ஆற்றல் எம்பெருமானார் கொண்டு, அப்பேற்பட்ட எம்பெருமானாருடைய திருவடியை நாம் சிந்தனை செய்து ராமானுஜாய நமவென்று இரவும் பகலும் சிந்தித்து ராமானுஜரோடு இறைப்பொழுது ராமார் சிந்திப்பார் தாளினையை சேர்ந்திருப்பார் தாளினையை வந்திப்பார் விண்ணோர்கள் வாழ் அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோபன் தண்டமில் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும். இந்த அற்புதமான திருவடி சன்னதியிலே ஆண்டுதோறும் இத ஸ்ரீராம நவமியை சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அடியனுக்கு தெரிய ராமர் கோயில்களில் நடக்கும். இவர் என்ன பண்ணாருன்னா, பெருமாள் திருவடிக்காக ராமர் இங்கே வந்திருக்கார். யார் முன்னாடினா திருவடி தான். ராமர் இங்கே வந்து காட்சி கொடுக்குறாரு. எப்படின்னு சொன்னால், முதல்ல காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது ராம லட்சுமணரை கண்டது யாருன்னு சொன்னால் திருவடி தான். அப்புறம்தான் சுக்ரீவன் பார்த்தோம். அப்பேற்பட்ட பெருமையுடைய இந்த சன்னதியானது விரைவிலே தங்க விமானம் திருப்பணியும் நடந்து நிறைய நல்ல காரியங்களை செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களெல்லாம் வந்து பெருமாள், அதாவது நம்முடைய ராமதாசருக்கு துணையாக இருந்து கைங்கரியங்கள் நிறையா நட வேண்டும் என்று சொல்லி அந்த சக்கரவர்த்தி திருமணியுடைய திருவடி வாரத்திலே பிறப்பித்து செய்து முடித்துக் கொள்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் திருவடியிலே சரணம். அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோபன் தண்டமில் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும்.